ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேர இறைவனை எல்லில் கங்குல் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர துளும்புகன் நீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்ல அறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மறுவா நெறியடிக்கும் வாதவூர் எங்கூன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துடையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவன சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய திருவாசக தொடரிலே இன்றைய தினம் நாம் திருச்சதகம் பகுதியிலே மேலும் சில பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. திருச்சதகத்திலே 100 பாடல்களை அருளி செய்திருக்கின்றார். அந்த 100 பாடல்களிலேயும் திருப்பெருந்துறையிலே பெருமானிடம் அருள் பெற்ற பிறகு தம்மை பெருமான் அழைத்து கொள்ளாமல் இங்கேயே விட்டுவிட்டு சென்றது பற்றி தம்முடைய ஆற்றாமையை பல்வேறு விதமாக புலம்புதலாக அதிலே வெளியிட்டிருக்கிறார். சில பாடல்களிலே மகிழ்ச்சி, தகுதியில்லாத தமக்கும் கூட இறைவன் தேடி வந்து இந்த திருவருள் திறத்தை பெருமானே தந்தது, தாம் தேடி செல்லாத பொழுது தம்மை தேடி வந்து அழைத்து தந்தது, உபதேசம் செய்தது, தீக்கைகள் செய்து வைத்தது. இப்படி ஒரு உயிர் இந்த பிறவியிலே என்ன பேறுகள் பெற முடியுமோ அவற்றையெல்லாம் பெற்றது. இந்த உயிர் இந்த பூமியிலே ஒரு மிகச்சிறந்த சிறப்பை பெறுகிறது என்று சொன்னால் நாம் இந்த உயிரை உயர்ந்த பதவியிலோ அல்லது உயர்ந்த புகழிலோ அல்லது உயர்ந்த செல்வத்திலோ நாம் அந்த உயிரினுடைய அந்த பெருமையை நினைத்து பார்க்கலாம். இந்த உயிர் ரொம்ப மிகவும் பெருமை பெற்றது அப்படின்னு சொல்லுகிற பொழுது சில சிறப்புகளை அடைகிற பொழுது நாமே நம்மை மிகவும் மகிழ்ச்சியாக, இதைத்தான் என்னுடைய கனவாக நினைத்திருந்தேன், என்னுடைய கனவு நிறைவேறியது அப்படின்னு சொல்லுவதை பார்க்கிறோம். எப்படியாவது ஒரு சிறந்த மருத்துவராக நான் ஆக வேண்டும், சிறந்த மருத்துவராகி சிறந்த மருத்துவத்துறையில சிறந்த பெயர் பெற வேண்டும், அதுதான் எனக்கு கிடைத்தற்கரிய பெரும்பேறு, அதுதான் எனக்கு கிடைக்கிறதுலேயே மிக பெருசு அப்படின்னு ஒருத்தர் நினைக்கலாம். ஒருத்தர் எனக்கு
மிக உயர்ந்த பதவிகள் கிடைக்கணும், அந்த பதவியில் நான் இருக்கணும், எனக்கு அதுதான் வாழ்க்கையினுடைய பெரிய பேராக கருதுகிறேன் அப்படி என்று அந்த ஆன்மா விரும்பலாம். அது கிடைக்கவும் செய்யலாம். இப்படி பல்வேறு நோக்கங்களை நிறைவேற்றுவதுதான் தன்னுடைய வாழ்க்கையின் பேராக நினைத்து பெற்றவர்கள் பலரும் உண்டு. பேரு என்பது பெறுவது தானே. பேரு அப்படின்னா பெருங்கிறது தான் பேருன்னு ஆச்சு, விடுங்கிறது தான் வீடுன்னு ஆச்சு. வீடுதான் வீடு, பெருதான் பேரு. எல்லாவற்றையும் விட்டுட்டோம்னா நாம போய் சேர்றது நம்ம வீடு, அவ்வளவுதான். எதை விட வேண்டும், எதை பெற வேண்டும் அப்படிங்கிறதுல இந்த உலகத்தில் உயர்ந்த ஞானமுடையவர்கள் தாம் பெறக்கூடிய பேரு ஒரு குருநாதர் நமக்கு உபதேசம் செய்வதுதான் அப்படின்னு ஒரு சைவர் தனக்குரிய பேராக அதை கருதுவார். சிவநெறியில் அதைவிட பெரிய பேர் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை, அதைவிட சிறந்த பாக்கியம் இருக்க வாய்ப்பு இல்லை. சிவநெறியிலே தம்மை தழைக்குமாறு ஒரு குருநாதர் உபதேசம் செய்து தம்மை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு இருப்பதே தன்னுடைய வாழ்க்கையின் பேரு என்று கருதுகிற அந்த நிலை. அது கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? வேற எதுவுமே வேண்டியதில்லை. அவர்கள் இப்ப ரொம்ப சிறுசாக தெரியும், சின்ன விஷயங்களாக தெரியும். மிகப்பெரிய செய்தி ஒன்று கிடைக்குமானால் மற்ற விஷயங்கள் எல்லாம் அற்பமாக தெரியும், இல்லையா? மிகப்பெரிய விஷயங்கள் கிடைக்குமானால் மிக சாதாரண விஷயங்கள் அற்பமாகி போகும். அப்பா கிட்ட தான் மாசம் பாக்கெட் மணி, அது பாக்கெட் மணி வாங்குறது அப்பா கிட்ட. அப்பா ஒரு 500 ரூபா கொடுப்பார். அம்மா அப்படி இப்படின்னு தேர்த்தி ஒரு 500 ரூபா கொடுத்துருவாங்க. 1000 ரூபா வந்துடும் பாக்கெட் மணி. ஊர்ல இருந்து மாமா அங்கிள் யாராவது வந்தாங்கன்னா என்னடா பண்ணிட்டு இருக்க, எந்தடா ஒரு 1000 அப்படின்னு அவங்க கொடுப்பாங்க. அது ஒரு பாக்கெட் மணி. சமயத்தில் அப்பா ரொம்ப குஷி ஆயிட்டாருன்னா, டே 2000 ரூபா வச்சுக்கடா அப்படின்னு பாக்கெட் மணி. அது இந்த பையனுக்கு வேலை கிடைச்சி மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வந்துருச்சு. இப்ப அப்பா பாக்கெட் மணி, அம்மா பாக்கெட் மணி எல்லாம் எப்படி இருக்கும்? என்ன அப்பா பாக்கெட் மணி 1000 ரூபாய், நீயே வச்சுக்கப்பா, உன் செலவுக்கு ஆகும். அம்மா நீ வச்சுக்கம்மா, உனக்கு செலவுக்கு, உனக்கு எதாவது வேண்டாம் சொல்லி வந்துருமா இல்லையா? மிகப்பெரிய செல்வம் கிட்டுமானால் சாதாரண அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த செல்வங்கள் அதை பெரிது என்று அனுபவித்துக் கொண்டிருந்தது அந்த காலகட்டத்தில். அதுதான் பெருசுன்னு நினைச்சு அனுபவிச்சுட்டு இருந்த அப்பா 1000 ரூபாய் கொடுக்கறது போல 1500 ரூபாய் கொடுத்தா அது பெருசா தோணும். 2000 ரூபாய் வச்சுக்கணும்னு சொன்னா பெருசா தோணும். இப்படி பெருசா தோணுன எல்லாமே தனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரு கிடைத்து விட்டது என்றால், ஒரு நல்ல வேலை கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவையெல்லாம் அற்பமாகி போனது போல இந்த உலகத்தில் அந்த இன்பம், இந்த இன்பம், இந்த இன்பம், பதவி, புகழ் அப்படின்னு அனுபவித்துக் கொண்டிருந்த இந்த புகழெல்லாம் சிவபெருமானுடைய திருவருள் என்கிறதை குருவருளாக ஒரு குருவிடமிருந்து பெறுகிற பொழுது மற்ற எல்லாமே அற்பமாகி போய்விடும். ரொம்ப புகழ்ச்சி, உயர்ந்த பதவி எல்லாம் அற்பமா தோணும். 1000 ரூபாய் 500 ரூபாய் மாதிரி தெரியும். சிவபெருமான் கூப்பிட்டு, அவரே கூப்பிட்டு தீட்சை செய்து வைத்து உபதேசம் பண்ணி இவ்வளவு சிறப்புகளையும் செய்த பிறகு, இவ்வளவு சிறப்புகளையும் செய்த பிறகு வேறு ஏதாவது இந்த உலகத்தில் நமக்கு அடைய வேண்டிய பொருள் என்றோ
அல்லது பெற வேண்டிய பொருள் என்றோ இருக்குமா? ஒண்ணுமே கிடையாது. எந்த பொருளும் பெற வேண்டிய பொருள்னே இல்லை. எல்லாமே இதில் அடங்குகிறது. எல்லாமே இதில் அடங்குகிறது. அப்ப நம்ம ஏதாவது வேலைக்கா போகணும் போது பக்கத்து வீட்டு பையன் அங்கேருந்து ஸ்கூட்டர் எடுத்துட்டு வந்து, நான் அந்த பக்கம் தான் போறேன், வாப்பா உட்காந்து கூட்டு கொண்டு ஒட்டி இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். எய்த்து விட்டு அங்கிள் வந்து அவரு வந்து ஒரு 2 வீலர் வச்சிருப்பாரு, வாப்பா கொண்டு போய் எங்கேயா விடணுமா? அவன் அங்கிள் ஒரு கடை வரைக்கும் போகணும், அப்படியே வா போலாம் வா அப்படின்னு கூப்பிட்டு போவார். சில சமயம் எதிர்பார்த்துட்டு இருக்கணும், அங்கே போகணுன்னா நமக்கு வண்டி வேணுமே, 2 வீலர் இல்லை பஸ்ஸை பிடிச்சி போகணும், இல்லாட்டி ஆட்டோ பிடிச்சி போகணும், ஆட்டோவுக்கு பணம் செலவு பண்ணணும். இப்போ 1.5 லட்சம் ரூபா வேலை கிடைச்சோன்னு வீட்டு வாசல்லையே டிரைவரோட ஒரு கார் போட்டு கொடுத்துட்டாங்க. கம்பெனில இருந்து நிக்குது கார் வெளியில. வீட்டு விட்டுக்காரரு கூப்பிட்டு கொடுத்த ஸ்கூட்டர் இப்ப எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? பெரிய கார் நிக்குது வாசல்ல, டிரைவரோட நிக்கிறார், யூனிஃபார்ம் போட்டு டிரைவர். சார் எங்க போகணும்னு கேட்கிறார். பக்கத்து வீட்டு பையன் வந்து ஸ்கூட்டர்ல கூட்டு போறேன்னு சொல்லி வந்த அந்த ஸ்கூட்டர் இப்ப எப்படி தெரியும் அவனுக்கு பாக்குறதுக்கு? இல்லையா? அது மாதிரி மணிவாசகருக்கு அவர் வகித்த அமைச்சர் பதவி சிவபெருமானிடமே உபதேசம் பெற்ற பிறகு அல்பமாக தோன்றியது. எல்லாமே அல்பமா தோணுது. ஆகையினாலே நாம அல்ப விஷயங்களை நாம் சிறப்பாக எண்ணிக்கொண்டு அதன் பின்னாலே சென்று கொண்டிருப்பதற்கு காரணம், நமக்கு சிறந்த விஷயங்கள் நுகர்ச்சிக்கு வரவில்லை, நமக்கு சிறந்த விஷயங்கள் அனுபவத்திற்கு வரவில்லை. சிறந்த விஷயங்கள் அனுபவத்திற்கு வராத காரணத்தினாலே அல்ப விஷயங்களிலே நாம் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறோம். நம்முடைய அந்த உணர்வு உயர்ந்த விஷயங்களிலே பதியுமானால் நமக்கு இந்த தாழ்ந்த விஷயங்களிலே நம்முடைய உணர்வு பதிவது என்பது விடுபட்டு போகும். இது இயல்பு தானே. நான் இயல்புக்கு மாற ஏதாவது சொல்றேன்னா இல்ல. அப்படி மணிவாசக பெருமான் எல்லாரும் நினைச்சு ஆச்சரியப்படுறாங்க, இவரு எவ்வளவு பெரிய பதவியில இருந்தார், எத்தனை பெரிய பதவியில இருந்தார். இப்ப திருநீரும் ருத்ராட்சத்தையும் போட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஒன்றும் வேணான்னு உட்கார்ந்துருக்காரு. என்னது கொடுமை அப்படின்னு நினைக்கிறான். அது கொடுமையா அவன் நினைக்கிறான். எவ்வளவு அற்புதமான அந்த நிகழ்ச்சிகள்லாம் டிவியில் போடுறான். எத்தனை அற்புதமான நிகழ்ச்சிகள் டிவியில் இருக்கு. யூடியூப்பை ஓப்பன் பண்ணால் நேரம் போகிறதே தெரியல. அதையெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போய் திருவாசகம் கேட்குறேன்னு உட்காந்து டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களே. அவனுக்கு அந்த நுகர்வு இல்லை, அதனால இந்த அல்ப விஷயம் பெருசா தெரியுது. அப்ப ஒரு விஷயம் ஒருவருக்கு அற்பமாக தெரிகிறது என்று சொன்னால் அவர் அதை காட்டிலும் மிக உயர்ந்த விஷயத்தை நுகர்ந்து விட்டார் என்று பொருள். அப்படித்தானே? அதை விட பெரிய விஷயத்தை நுகர்ந்து விட்டார் என்று பொருள். குழந்தையின் மீது அன்பு செலுத்துகிறார். நான் பல உதாரணம் சொல்லுகிறேன். குழந்தையின் மீது அன்பு செலுத்துகிற, அதிலேயே கவனம் செலுத்துகிற தாய் தன்னுடைய உணவு சுவையை கூட மறந்து போவார். என்ன சாப்பிட்றோம், என்ன செய்யறோம் அதெல்லாம் கூட சரியா தெரியாது. வெந்துதா வேதலையா பிடிச்சதா குழந்தைய கவனிக்கிறது இல்லையா? அந்த குழந்தைய அதுவும் இன்னும் கொஞ்சம் ரொம்ப இளம் குழந்தையாக பால பருவ இருக்கிற பொழுது தாய்க்கு அதுதானே பெருசா தோணும். ஆகவே நமக்கு ஒன்று எது பெரிதாக தோன்றுகிறதோ மற்ற விஷயங்கள் அதை விட குறைந்த கவனத்தை ஈர்ப்பை கொண்டதாக விளங்கும். ஆகையினாலே மணிவாசக பெருமான் திருவாசகத்தில் தான் பெற்ற இந்த பெரும் பெற்றை இதற்கு மேலே இனிமே பெறுவதற்கு பேரு இல்லை. ராஜா சொல்றான், பாண்டிய ராஜா சொல்றான், நீ வந்து உங்களை யாருன்னு தெரியாம நான் ரொம்ப உங்களை இம்சை பண்ணிட்டேன். சிவபெருமானே இங்க வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, உங்களுக்காக வந்திருக்கிறாருங்கும் பொழுது, அடே அப்பா என்னால் எண்ணி பார்க்க கூட முடியல, நான் வந்து உங்கள்கிட்ட தவறாக நடந்துன்னு தான் பண்ணி. யார்? பாண்டிய.
யார்கிட்ட? மணிவாசகர்கிட்ட. மணிவாசகர்கிட்ட சொல்லிட்டு மணிவாசகர்கிட்ட சொல்றான், நான் ஆட்சி செஞ்சது போதும், நீங்க இனிமே அரசரா இருங்க, நான் உங்ககிட்ட சேவகம் பண்ணுகிறேன், நீங்க அரசரா இருங்கன்னு சொல்ற. அரசரா இருங்க. மணிவாசகருக்கு எப்படி இருக்கும்? அரச பதவி தருகிறேன்னு சொல்றாங்க. அந்த அரச பதவி மணிவாசகருக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே அமைச்சரா இருந்தவர். அமைச்சரா இருந்த பொழுது அரச பதவியினுடைய உயர்வு, சிறப்பு, அதனுடைய பெருமை எல்லாம் தெரிந்து வைத்தவர். அப்ப அரச பதவி வருகிறது என்று சொன்ன உடனேயே இவருக்கு அந்த அரச பதவி, அமைச்சர் பதவியிலே இருக்கிற அவருக்கு அந்த அரச பதவி மிக உயர்ந்ததாக அல்லவா தெரிந்திருக்கணும். தெரிஞ்சுதா? தெரியல. ஏன்னா அந்த அரச பதவியை காட்டிலும் மிகப்பெரிய பதவியாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கே சீடனாக இருக்கக்கூடிய பதவி கிடைத்ததுனாலே அரச பதவி அற்பமாக தெரிந்தது அவருக்கு. அரச பதவி அற்பமா தெரியும். நீயே வச்சுக்கிட்டார், நீயே வச்சுக்கோ அரச பதவி. ஆகையினாலே பெறுதற்கு அரிய ஒன்றை பெற்றோம் என்கிற மகிழ்ச்சி பல பாடல்களையும் பிரதிபலிக்குது. ஆனா பெறுதற்கரிய ஒன்றை பெற்றோம் என்ற மகிழ்ச்சி வருகிற பொழுதே, பெறுதற்கரிய ஒன்றை பெற்றோமே அதை தக்க வைத்துக் கொண்டோமா? அது ஒண்ணு இருக்குல்ல. பெறுதற்கரிய ஒன்றை பெற்று விட்டோம், பெறுதற்கரிய ஒன்றை பெற்று விட்டோம். 1.5 லட்சம் ரூபாய் வேலை கிடைச்சிருச்சு, எல்லாமே அற்பமா தெரியுது. ஆனா வேலை கிடைச்ச இடத்துல சொல்றாங்க 1 வருஷம் ப்ரொபேஷன் பீரியட், அதுக்கு பிறகு பார்த்து உறுதி செய்யப்படும்ங்கிறாங்க. அது ப்ரொபேஷன் பேர். வேலைக்கு சேர்ந்தா எப்பவுமே 1 வருஷம் ப்ரொபேஷன், எப்படி நீங்க நடந்துக்கிறீங்க, எப்படி உங்களுடைய பிஹேவியர் இருக்கு அப்படின்லாம் பார்க்கறதுக்காக. அதனால என்ன, இந்த 1 வருஷம் ஒழுங்கா இருந்துட்டு போறது, அதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு இருந்துட்டு போறது. இது அப்படித்தான் நடக்குது. 1 வருஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே தங்க கம்பியா இருப்பாங்க, தங்க கம்பியா இருப்பாங்க, தங்க மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் வராம. சரிங்க சார், அப்படி சார், இப்படிங்களா சார், எல்லாம் அப்படியே இருப்பாங்க. ப்ரொபேஷன் கம்ப்ளீட் ஆகி கன்ஃபர்மேஷன் ஆர்டர் அப்படி கையில் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான் இல்லையா? அப்ப இவருக்கு என்னன்னா, நீ திருப்பெருந்துறையிலேருந்து தில்லைக்கு வான்னு சொன்னாரே, அது ப்ரொபேஷன் பீரியடோன்னு பயம் யாருக்கு? மணிவாசகர். அப்ப எவ்வளவு ஒரு அச்சம் இருக்கும். ஐயோ இதை தக்க வைக்கணுமே, விட்டுட்டோமா இல்லை இருக்கா நமக்கு, அப்படி என்கிற ஒரு ஆதங்கம், அப்படி என்கிற ஆதங்கம். ஆகையினால அந்த ஆதங்கத்திலே சொல்லப்படுகிற பாடல்கள் பல. நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். பாடல்கள் பல வகையாக இருக்கும். அதுல பாடல்களில் தெரியப்படுத்துகிற உணர்வுகள் ஒன்று போல இல்லாமல் பல்வேறு விதமான உணர்வுகளை வெளிப்படுத்துகிறவையாக அமையும். பல்வேறு விதமான உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றவையாக அமையும். ஒன்று மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும், ஒன்று ரொம்ப கவலையுடையதாக இருக்கும், ஒன்று ஆற்றாமையினாலே சொல்லப்படுவதாக இருக்கும். இதற்கு என்ன காரணம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விளக்குகிறேன். கொள்ளும் கில்யனை அன்பில் கூய்ப்பணி கள்ளும் வண்டும் அறாம் மலர் கொண்டையான் நள்ளும் கீழுளும் மேலுளும் யாவுளும் எள்ளும் என்னையும் போல் நின்ற எந்தையே நள்ளும் கீழுளும் மேலுளும் யாவளும், யாவுளும் எல்லாவற்றிலும் அர்த்தம். யாவுளும், உளும்னா உள்ளே, உள்ளேயும்,
கீழுளும் கீழேயும், மேலுளும் மேலேயும், நள்ளும் கீழுளும் மேலுளும் யாவுளும் எழும் என்னையும் போல் நின்ற எந்தையே, கள்ளும் வண்டும் வராமலர் கொன்றையான், நள்ளும் கீழும் மேலுளும் யாவுளும் எள்ளும் என்னையும் போல் நின்ற எந்தையே, எனை அன்பினில் கூய்பணி கொள்ளுங்கில் எனை அன்பரில் கூய்பணி கொள்ளுங்கில் கொன்றையான் எந்தை கொள்ளுவானோ. அதாவது நள்ளும் கீழுளும் மேலுளும் யாவுளும் என்று குறிப்பிடுகின்றார். நல்ல என்ன நடுவேன்னு அர்த்தம், கீழே கீழே, மேல் கீழே, மேல, நடுவுல, சுத்தி, எல்லா இடத்திலேயும் எல்லா பொருள்களிலேயும் இந்த பிரபஞ்சம் முழுக்க பெருமான் விரவி கிடக்கின்றான். பெருமான் எப்படி விரவி கிடக்கின்றான்? எல்லா பொருள்களிலுமே விரவி கிடக்கின்றான். அப்படி அவன் எல்லா பொருள்களிலும் விரவி கிடக்கிறது எப்படி என்று சொன்னால், எள்ளும் எண்ணெயும் போல என்று ஒரு எடுத்துக்காட்டி சொல்லுகிறார் மணிவாசக பெருமான். எள்ளும் எண்ணெயும் போல. இந்த எள்ளுக்கு தமிழில் திலம்னு பேரு. எள்ளுக்கு அந்த திலம்னு பேரு. திலம்னா எள்ளுன்னு அர்த்தம். இந்த திலத்தை பிழிந்து எடுத்து வருவது தைலம். திலத்தில் வருவது தைலம், சைவத்தில் வருவது சிவம். திலத்தின் சாரம் தைலம், சைவத்தின் சாரம் சிவம். அப்ப சைவம் சைவம் சொல்லுகிறோம். இந்த சைவத்தில் நாம இந்த சைவத்தில் இருக்கிறோம். நம்ம சைவத்தில் இருக்கிற பொழுது எதில் இருக்கிறோம்? திருநீரில் இருக்கிறோம், உருத்ராட்சத்தில் இருக்கிறோம். சைவம் இது திருநீர், உருத்ராட்சம். அப்புறம் சடாமுடி சைவம். அதுக்கப்புறம் நமசிவாய மந்திரம் சைவம், பூஜை சைவம், மந்திரங்கள் ஓதுது சைவம். இதுல எதுல சிவம் இருக்காரு? இதுல எதுல சிவம் இருக்காரு? திருநீர்ல இருக்கிறாரா, உருதாட்சத்தில் இருக்காரா, எதுல இருக்காரு? யாவுளும் எல்லாத்திலையும் இருக்கிற. திருநீர் இட்டுக்கிறோம் இல்ல, அந்த திருநீர் இட்டுக்கிற பொழுது 3 கீற்றா இட்டுக்கிறது தானே வழக்கம். முதல் கீட்டில் இருக்காரா, 2வது கீட்டில் இருக்காரா, 3வது கீட்டில் இருக்காரா? யாவுளும். அப்ப திருநீர்ல இருக்காருங்கிறீங்க, உருத்ராட்சம் போட்டிருக்கேன், அதுல இருக்காரா இல்லையா? அவர் தான் திருநீர்ல இருக்கிறாரு. அப்புறம் எப்படி ஒரு இடத்துல இருந்தா இன்னொரு இடத்துல இருக்க முடியாது? திருநீர்ல இருக்கிறாருங்க. நீங்க உருத்ராட்சத்துல உருத்ராட்சம் கீழே போட்டிருக்க. கீழுளும் மேலுளும் இருக்க. கீழுளும் மேலுளும். அப்ப 2க்கும் மேலையும் கீழையும் தான் இருக்கிற. நடுவுளும் இருக்கிறான். ஏன்? நான் நடுவுல இருக்கிறதுல தான் நமச்சிவாயான்னு என் வாயில சொல்லிட்டு இருக்கேன். நமச்சிவாயத்திலேயே இருக்கிறார். கீழுளும் மேலுளும் நடுவுளும். பார்த்தீங்களா பொருள்? அப்படி என்ன அழகா வச்சிருக்கிறார். யாவுளும். அப்ப இந்த சைவத்தில் நீங்க எதை எடுத்தாலும் அதுல சாரம் எதுன்னு கேட்டா சிவம்.
சைவத்தில் எதை எடுத்தாலும் திருநீரா சிவம், ருத்ராட்சமா சிவம், எல்லாத்தினுடைய சாரம் சிவம். ஆகையினாலே சைவம் என்பது அடைய வேண்டிய நெறி, சிவம் என்பது அடைய வேண்டிய பொருள் இல்லைங்களா? ஒன்னு ரூட், இன்னொன்னு டெஸ்டினேஷன். அப்ப இந்த எள்ளும் எண்ணெயும் போல என்று சொல்லுகிற பொழுது ஒரு எள்ளை எடுத்து இந்த எள்ளுல எண்ணெய் எங்க இருக்கு? ஒரு எள்ளை எடுத்து அந்த எள்ளுல எண்ணெய் எங்க இருக்கு? நடுவுல இருக்கா, ஒரு ஓரத்தில் இருக்கா, இல்ல அந்த ஓரத்தில் இருக்கா? எதுல இருக்கு அந்த எண்ணெய்? எல்லாத்திலையும் இருக்கு. எங்கப்பா எங்க பிதுக்குனாலும் எங்க பிதுக்குனாலும். அது மாதிரி சிவம் இல்லாத பொருளே இந்த பிரபஞ்சத்தில் கிடையாது. எல்லாத்திலையும் சிவம் இருக்கு. மாயை என்று சொல்லக்கூடியது இப்படி பல பொருள்களாக ஆகியிருப்பதற்கு காரணம் அதிலே சிவம் விரவி இருப்பதனால தான். சிவம் விரவி இல்லைன்னா அது மாயை காரியப்படாது. மாயை என்பது ஒரு ஜட சக்தி, அது காரியப்படணும் இல்ல. காரியப்படுவது எதனாலேனா சிவபெருமானுடைய திருவருள். எனவே பிரபஞ்ச இயக்கம், பிரபஞ்சத்தினுடைய சுழற்சி, பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அதைத்தான் நம்ம கூத்து என்று பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறதாக நாம் சொல்லுகிறோம். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் பிரபஞ்ச இயக்கத்திற்கு சிவமே முழு முதற் காரணம். இந்த இயக்கம் நள்ளும் கீழுளும் மேலுளும் யாவுளும் எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்தையே. அதனால சிவம் இல்லாத பொருள் இந்த பிரபஞ்சத்தில் கிடையாது. சிவம் இல்லாத பொருள் இந்த பிரபஞ்சத்தில் கிடையாது. இப்ப இதுல சிவம் இருக்கா? இருக்கா இல்லையா? இதுல சிவம் இருக்கா இல்லையா? இருக்கார். இதுல இருக்காரா? இதுல இருக்காரு, இதுல இருக்காரு. இது ரெண்டுக்கு நடுவில் இருக்காரா? இருக்காரு, இருக்காரு. அப்ப சிவம் இந்த பொருள் இருக்கு, அந்த பொருள் இருக்கு, அந்த பொருள் இருக்கு என்று சொல்லுவது சிறப்பல்ல. இப்படி என்ன, சிவத்துல எல்லா பொருளும் இருக்கு, அப்பதான் சரியா வரும். அப்பத்தானே சரியா வரும். ஒவ்வொரு பொருளிலா சிவம் இருக்கா, இதுல சிவம் இருக்கா? இல்ல, சிவத்துல எல்லா பொருளும் இருக்கு. அப்ப சிவம் வியாபகமாக இருக்கிறது, அதுல அங்கங்க இருக்கு. இந்த ஸ்பாஞ்சுன்னு ஒண்ணு இருக்கா, தெரியுமா உங்களுக்கு? ஸ்பாஞ்சு, ஆமா ஸ்பாஞ்சு. அது சில சமயம் என்ன பண்ணுவாங்க, அதை தண்ணியில நினைச்சு வச்சிருப்பாங்க. தண்ணியில நினைச்சு அதை வச்சிருப்பாங்க. நினைச்சு எதுக்கு வச்சிருப்பாங்கன்னா, இந்த ஸ்டாம்பு கிம்பு ஒட்டுறதுன்னா தண்ணி ஒண்ணுன்னா அந்த ஸ்பாஞ்சு அப்படி 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 தொட்டோம்னா போதும். ஸ்பாஞ்சை அப்படி தொட்டுட்டு இந்த ஸ்டாம்பில் இப்படி தடவிட்டு ஒட்டிடுவாங்க. ஏன்? அந்த ஸ்பாஞ்சில் ஈரம் இருக்கும், உள்ள இருக்கும் இல்லையா, ஈரம் இருக்கும். அந்த ஸ்பாஞ்சில் ஈரம் இருக்கும், அது தொட்டு. இப்போ அந்த ஸ்பாஞ்சை தண்ணியில் போட்டிருக்கோம்னு வச்சுக்கோ. ஸ்பாஞ்சை தண்ணியில் போட்டிருக்கோம். இப்போ தண்ணி எங்க இருக்கு? தண்ணி எங்க இருக்கு? ஸ்பாஞ்சிக்கு மேலே இருக்கா, ஸ்பாஞ்சிக்கு கீழே இருக்கா, ஸ்பாஞ்சிக்கு பக்கத்தில் இருக்கா, இல்ல ஸ்பாஞ்சில் இருக்கா? வெளியே இருக்கு, உள்ளே இருக்கு. இப்ப தண்ணி விரவி இருக்கு, வியாபகமா இருக்கு, ஸ்பாஞ்சு அதுல இருக்கு. அது போல பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய ஸ்பாஞ்சு இந்த தண்ணீர் போல இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவருள் வியாபகமாக இருக்க, அதன் நடுவில் ஸ்பாஞ்சு போல இந்த பிரபஞ்சம் இருக்கு. ஸ்பாஞ்சு போல எது? பிரபஞ்சம். இப்ப ஸ்பாஞ்சோட ஒரு கார்னர் ஈரமா இருக்கு, அடுத்த கார்னர் காஞ்சி இருக்குமா? இல்ல. அது போல பிரபஞ்சத்தினுடைய ஒரு மூலை சிவமும் இன்னொரு மூலையில சிவம் இல்லாம இருக்காது. எல்லாத்திலையும் சிவம் இருக்கும். மொத்த ஸ்பாஞ்சிலையும் சிவம் இருக்கிற மாதிரி மொத்த பிரபஞ்சத்திலையும் சிவம் உண்டு. பிரபஞ்சத்துல மட்டுமல்ல, பிரபஞ்சத்தை தாண்டியும் சிவம் உண்டு.
அதைத்தான் சொல்லுகிறார். நள்ளும் கீழுளும் யாவுளும் மேலுளும் எள்ளும் என்னையும் போல் நின்ற எந்தைய கள்ளும் வண்டும் அறாமலர் கொன்றையான் எந்தை எங்கள் பெருமான், எந்தையே எங்கள் எந்தை பெருமான். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் கள்ளும் வண்டும் அறாமலர் கொன்றையான். கள்ளும் வண்டும் அப்படின்னு சொன்னா, கல்லுன்னா என்ன அர்த்தம்? இந்த மலர்ல இருக்க தேனு. வண்டு அந்த மலரிலே அந்த தேனை உண்கின்ற அந்த வண்டு. இந்த கொன்றை மலரை உடையவன் சிவபெருமான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கள்ளும் வண்டும் அரா என்று சொல்லுகிற பொழுது, கல் என்று சொல்லுவது சிவபெருமானுடைய திருவருளும், வண்டு என்று சொல்லுவது அதை நுகர்கின்ற அடியார்களும். எனவே அப்படி அந்த சிவபெருமானுடைய திருவருளும் அதனை ஏற்கின்ற அடியார்களும் என்றைக்கும் நீங்காமல் விளங்குகின்ற சிவபெருமான் கொன்றையான். அதுக்கு அந்த கொன்றையான்ங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, கள்ளும் வண்டும் அரா நீங்காத, கள்ளும் நீங்காத மலரும் நீங்காத என்று சொன்னால், கள்ளும் வண்டும் அரா என்று சொன்னால், அரா என்று சொன்னால் நீங்காத அப்படின்னு பேர். கள்ளும் வண்டும் அரா என்று சொன்னால் சிவபெருமானுடைய திருவடியிலே இருக்கக்கூடிய தேனும், அந்த தேனாகிய அந்த திருவருளும், அதனை தொடர்ந்து நுகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்களாகிய வண்டும் எப்பொழுது சிவபெருமானை சுற்றி அடியார்கள் இருப்பார்கள். தன்னந்தனியன் காணேடின்னு சொன்னாலும் கூட உண்மையிலேயே அவர் தனி ஆள் கிடையாது. எப்பவும் அடியார்கள் சூட இருப்பார் சிவபெருமான் எப்பொழுதும். இப்ப கூட மணிவாசகருக்கு குருந்தமரத்தடியில பார்க்கிற பொழுது தனியா வந்த மாதிரி தெரிஞ்சது. அப்புறமா தான் உத்து பார்க்கிறார், சுத்தி கூட்டம், ஏகப்பட்ட அடியார்கள் வந்திருக்கிறாங்க, சாமிய வணங்கியபடி நிற்கிறார்கள். எனவே கள்ளும் வண்டும் அறாம் மலர் கொன்றையான், கள்ளும் வண்டும் நீங்காத கொன்றை மலர்களை அணிந்த சிவபெருமான் அவன் எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்தை. எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்தை. எங்கள் சிவபெருமான் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் இல்லாத பொருளே கிடையாது. எங்கள் சிவபெருமான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அவன் அடியார்கள் புடைசூட விளங்கி அவர்களுக்கு திருவுருளை வழங்கி கொண்டு இருக்கிறவன். இதுல கள்ளும் வண்டும்னு அவர் சொன்னாலும் கூட அதனுடைய உட்பொருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கள்ளும் வண்டும் என்று சொல்லுகிற பொழுது திருவருளும் அதனை நுகர்கின்ற அடியார்களும் அப்படின்னு அதை எடுத்துக்கணும். எனவே கள்ளும் வண்டும் அறாம் மலர் கொன்றையான் என்று சொன்னால் திருவருளை நுகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்கள் புடைசூழ்கின்ற சிவபெருமான். ஏன் அப்படி சொல்லணும் பொருள் அப்படின்னு கேட்டா, அதுக்கு மேல சொல்லுகிறார், சிவபெருமான் கொள்ளுங்கில் எனை அன்பரில் கூய்பணி, அன்பர்களை தனக்கு பணி செய்ய பெருமான் கூவி கூவி அழைத்துக் கொள்ளுகின்றார். கூவி அழைத்துக் கொள்ளுகின்றார். நாம மட்டும் தகுதி உடையவர்களாக இருந்தால் போதும், அவனை தேடி போக வேண்டாம். அவன் நம்மை தேடி வந்து கூவி வா 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 என்று கூவி அழைத்துக் கொள்வான். நாம தானே சிவபெருமானை தேடி சென்று அடைய வேண்டும். எங்க தேடுவது, எங்க அடைவது? கவலையப்படாத, கவலையப்படாது. யூ குவாலிஃபை யுவர் செல்ஃப். உன்னை நீயே தகுதிப்படுத்திக் கொள். தகுதிப்படுத்திக் கொள்ளுகிற பொழுது தேடி வருவார். என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க வா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கவா அப்படி என்று தேடி வருவார். அதான் கூய்பணியினார். கூய்பணி என்று சொன்னால் கூவி பணி கொள்ளுவாராம். யாரை? அன்பரை. மணிவாசகர் சொல்லுவதிலே ஏதாவது பிழை இருக்குமா? என்னங்க சும்மா சொல்லுங்க. சாமி எல்லாம் கோச்சிக்க மாட்டார், மணிவாசகரும் கோச்சிக்க மாட்டாரு, சாமியும் கோச்சிக்க மாட்டார்.
மணிவாசகர் சொல்றதுல பிழை இருக்குமா? இருக்க சான்ஸ் இல்ல, இருக்காது. அவர் சொல்றார், அன்பர்களை கூவி பணி கொள்ளுவார். இங்க வாழ்க்க இந்த வேலையை செய்ப்போ அப்படின்னு கொடுப்பாராம். இந்த வேலையை யார அப்படின்னு சொன்னா, தனக்கு மிக மிக பிரியமாக இருக்கக்கூடிய அன்பர்களை அழைத்து பணி தருவார், கூவி பணி தருவார். மற்றவர்கள் தாமாக எடுத்தால் உன்னை யாரு கூப்பிட்டது இங்கன்னு கேட்பார். கேட்கறதும் இல்ல, புடுங்கிக்குவார். சில பேர்லாம் வேகமா வருவாங்க, பணி செய்யறதுக்கு வருவாங்க, அடுத்த மாசமே காண போயிடுவாங்க. ஏன்னா சாமி உன்னை யார் இங்க கூப்பிட்டதுன்னு துரத்தி அடிச்சுட்டாரு. அவ்வளவுதான். எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நம்ம பணி செய்யறது நம்ம இஷ்டம்னு. இல்ல, சிவப்பணி செய்வதற்கு சிவன் இஷ்டப்பட வேண்டும். சிவப்பணி செய்வதற்கு சிவன் இஷ்டப்படணும். இல்லைன்னா எப்படியாவது கழட்டி விடுவார். இது நான் பிராக்டிக்கலா பல இடங்கள்ல பார்த்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். பல இடங்கள்ல பார்த்துக்கிட்டேன். நான் வேணா செய்யறேனேன்னு வருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் காண போயிடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்கிற பொழுது சிவம் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. கொஞ்சம் டைம் ஆகட்டும், நீ அப்புறமா வா அப்படின்றாரு. நமக்கு எந்த பணி கிடைத்தாலும் அந்த பணியை நம்மை தேடி வருகிற பணி கூவி பணியினார், கூவி கூப்பிட்டு கொடுக்கிறது. உதாரணம் சொல்ற, மணிவாசகையா யாரையோ கூப்பிடுறாரு, எங்க இதை கொஞ்சம் செய்றீங்களான்னா, மணிவாசகையா கூப்பிட்டு கொடுக்கல, சொக்கநாதர் கூப்பிட்டு அந்த பணி தருகிறார். அவ்வளவுதானே. கூவி பணி கொள்ளுதல்ங்கிறத மணிவாசகர் சொல்லுகிற அந்த நுட்பத்தை பார்க்கணும். என்ன சொல்லுகிறார்? அன்பரில் கூவி பணி. இதெல்லாம் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. திருவாசகத்தை தவிர வேறு எந்த நூலிலும் இப்படிப்பட்ட தொடர் பார்க்க முடியாது, கஷ்டம். இந்த தொடர் இப்படி வருகிற தொடர்கள், பல தொடர்கள் இருக்கு. அது மாதிரி இந்த மாதிரி தொடர்கள்லாம் எங்கேயும் பார்க்க முடியாது. அது சொல்லுவார், அன்பரில் கூவி பணி அப்படின்னு போயிட்டார். அது என்ன அன்பரில் கூவி பணி அப்படின்னு பார்க்கிற பொழுது அதுக்கு அவ்வளவு ஆழம் இருக்கு. கூவி பணி கொள்ளுமாறே, கூவி பணி கொள்ளுவார், கூப்பிட்டு பணி தருவார், கூப்பிட்டு பணி தருவார். அன்பரில் கூப்பணி, அன்பரில் அந்த இல்லுன்னு ஒண்ணு வருது இல்ல, அன்பரில் கூப்பணி. அதனாலதான் கொஞ்சம் அப்படி இலக்கணம் லேசா தெரிஞ்சதுன்னா நமக்கு நம்ம அதை நுகர முடியும். அன்பரில், அன்பரில் அப்படின்னா அந்த இல்லுங்கிறது ஓம உருவு, அன்பரை போல அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அன்பரில் என்ன அர்த்தம்? அன்பரை போல, அன்பரை போல, போலன்னு அர்த்தம். அன்பரின் உயர்ந்தவரா அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இன்னுங்கிறது அன்பரில் உயர்ந்தவரான்றது, அந்த இடத்துல இல்லு காட்டிலும் அர்த்தம் வந்துடும். அன்பரை காட்டிலும் உயர்ந்தவரா. வெறும் இல்லுங்கிறதுக்கே ஓம உருபா வரும், ஒப்புமை உருபா வரும். இந்த இடத்துல எப்படி வருகிறது? அன்பரில் கூவி பணி, அன்பரை கூவி பணி கொள்ளுகின்ற, அப்பதான் அதுக்கு சிறப்பான பொருள். அன்பரை போல என்று சொன்னால் அன்பர்களை கூவி கூவி பணி கொள்ளுகின்றேன், பணியை தந்து கொள்ளுகின்றேன். நிறைய பேர் நின்றுகிட்டே இருக்கிறாங்க, சாமி ஒருத்தர் மட்டும் இங்க வா இந்த வேலையை செய்யுங்கிறார். மற்றவங்க எல்லாம் நம்ம கூப்பிடலையே, என்ன கூப்பிடல, உன்னை கூப்பிடல, வெயிட் பண்ண கூப்பிடுவார். தகுதிப்படுத்திக்கோ, தகுதிப்படுத்திக்கிட்டா விட மாட்டார். அவருக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கீங்க, அவருக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சு, ரொம்ப தகுதி இருக்குன்னா அவரு கூப்பிடுவார். கொஞ்சம் முரண்டு பிடிச்சாலும் 2 தட்டு தட்டி கூப்பிட்டுக்குவார். அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா, இல்ல சாமி எனக்கு வேலை இருக்க சாமி, நீ இப்ப போய் கூப்பிடுற, வா நீ வா அப்படி தட்டி. ஆனா அவருக்கு வேணுமா,
இல்லையா? இப்போ நம்ம வீட்டில் சர்வன் மெய்டு வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் நல்லா வேலை செய்கிறாங்க போல இருந்ததுன்னா விட்டுருவோம்மா நம்ம? அது ஏதாவது இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் போகணும் போல இருக்கு, ஏதாவது இல்லை இரு உனக்கு என்ன குறை சொல்லு, என்ன வேணா செஞ்சு விடுவோமா இல்லையா? ஏன் அவங்கள நிறுத்தி வச்சுக்கிறதுக்கு. நல்ல வேலைக்காரன்னு எந்த முதலாளியும் விட மாட்டார் இல்லையா? நல்ல சேவகம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நல்ல வேலைக்காரன் கிடைக்கிறது கஷ்டம், நல்ல வேலைக்காரனுக்கு நல்ல முதலாளி கிடைக்கிறது அதை விட கஷ்டம் இல்லையா? ரெண்டு கஷ்டம் தான். நல்ல வேலைக்காரன் கிடைக்கிறது கஷ்டம். பாரதியார் கூட சொல்றாரு, இந்த வேலைக்காரங்களால படுற துன்பம் சொல்ல முடியாத துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறப்பா, கண்ணனை சேவகனா கூப்பிடுறார். பானைக்குள் தேளிருந்து பல்லால் கடித்ததென்பான். லீவு போடுவானா? லீவு போடுறதுக்கு என்னடா காரணம் சொல்லுவானா? பானைக்குள் தேள் இருந்து பல்லால் கடித்ததென்பான், பாட்டி செத்த 12ஆம் நாள் என்பான். அப்படிங்கிறாரு. லீவு போடுறதுக்கு ஒரு காரணம் இல்லாம லீவு. ஐயோ, இந்த சேவகரால் வரும் தொல்லை என்ன சொல்லன்னாரு பாரதியார். அப்போ ஒரு நல்ல வேலைக்காரர், ஒரு நல்ல ஒரு ஆளு வேலைக்கு இருக்கிறார் அப்படின்னா, அந்த முதலாளி புத்திசாலி முதலாளின்னா என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணணும்? அந்த ஆளை விடக்கூடாது. அவனுக்கு என்ன அது மாதிரி நல்ல அடியார் கிடைச்சா சிவபெருமான் விட மாட்டாரு. அந்த அடியாருக்கு ஏதாவது குறை இருந்தா எங்கேயா போயிட போறான்னு அந்த குறையெல்லாம் நீக்கி வச்சுக்குவார், ரிலேட்டின் பண்ணுவார். இரு நான் பார்த்துக்கிறேன், அந்த மேட்டரை நான் பார்க்கிறேன், நீ வா அப்படி அப்படின்றார் சிவபெருமான். இப்படி ஒரு முதலாளி கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன தவம் செஞ்சிருக்கணும், என்ன பேரு செஞ்சிருக்கணும் இல்லைங்களா? அதனாலதான் அவனுக்கே ஆட்சி செய்வோம்ங்கிறாங்க. இந்த மாதிரி முதலாளி கிடைக்கிறது கஷ்டம். பெருமானுக்கே நம்ம பணி செய்யணும். சாமி நீங்க எப்ப கூடுவீங்கன்னு காத்துட்டு இருக்கேன் சாமி, ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் யுவர் கால் அப்படின்னு நம்மை தகுதிப்படுத்தி கொண்டிருந்தா கூவி பணி கொள்ளுவாராம். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் மணிவாசகருடைய அந்த வாக்கு, அன்பரை கூவி பணி கொள்வாயே அது போல என்னையும் கொள்ளுங்கில், என்னையும் ஏற்றுக்கொள்வீரோ? பணி இருக்கு அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே பார்க்க போனா பணிக்காகத்தானே ஏற்றுக்கிட்டார் அவரை. ஆனா இவர் என்ன நினைக்கிறார்? அடியாராக ஏற்றுக்கொண்டு உடன் அழைத்து சென்று உடனேயே வைத்துக் கொள்ள வேண்டாமா, கூவி பணி கொள்ளுமாறு என்று சொல்லுவதை போல பெருமான் என்னை ஒரு தடவை கூப்பிட்டார், ஆனா அடுத்த தடவை இந்த தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. தில்லைக்கு வந்த பிறகு என்னை கூவி பணி கொள்ளுவாரா, இல்லை அங்கே காத்து கொண்டு கிடக்கணுமா என்று கேட்கிறார். எந்தை யாய் எம்பிரான் மற்றும் யாவர்க்கும், எந்தை யாய் எம்பிரான் மற்றும் யாவர்க்கும். இந்த ஆயின்னு போட்டிருப்பாங்க அதுல, அது உண்மையா அது கரெக்டான இது சொல்லு வந்து யாய். யாயின்னு போடுறதுதான் கொஞ்சம் சரியா இருக்கு. ஆயிங்கிறது ஏன் அப்படின்னு கேட்டா, அடுத்த வரியில தாயிங்கிறார், அடுத்தது தாய். பாருங்க, அந்த ஒரு நுட்பத்தை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா அப்படின்னு வருகிற பொழுது என்னோட அம்மா யாய், உன்னோட அம்மா ஞாய், அவங்களோட அம்மா தாய். புரியுதுங்களா? 3 சொல்லு இருக்குங்க. இருக்கு, இருந்து என்ன பண்றது தெரியணுமே. யாய் அப்படின்னா என்ன? எங்க அம்மான்னு அர்த்தம். எங்க அம்மான்னு சொல்ல வேண்டாம், யாய் அப்படின்னா போதும், எங்க அம்மான்னு அர்த்தம். இது யாரு? யாய். யாயின்னு என்ன அர்த்தம்? எங்க அம்மா அப்படின்னு அர்த்தம். இது ஞாய், உங்க அம்மா, உங்க அம்மா. புறநானூர்ல வருகிறது, புறநானூர்ல வருகிறது. அவன் சொல்றான், நீயும் நானும் இவ்வளவு நெருக்கமாயிட்டோம், யாயும் ஞாயும் யாயாகியரோன்னா.
உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் யாரோ, ஆனா நீ நானும் ஒண்ணுன்னா. அப்பவே சொல்லிட்டான் கரெக்டா, எனக்கும் மாமியாரை பிடிக்காது, உனக்கும் மாமியாரை பிடிக்காது, அப்படி மாமியார் பொது எதிரி, உனக்கும் மாமியார் பொது எதிரி, எனக்கும் மாமியார் எதிரி. அத என்னுடைய மாமியார் யாய், உன்னுடைய மாமியார் யாய், அந்த அர்த்தத்தில் சொல்லல. அவன் என்ன சொல்றான்னா, நம்ம 2 பேரையும் கடவுள் இணைத்தார், உன்னையும் என்ன இணைத்தார். ஆனா உங்க அம்மா எங்க பிறந்தாங்களோ, எங்க அம்மா எங்க பிறந்தாங்களோ, என்ன இந்த உலகத்துக்கு தந்த எங்க அம்மாவும் உன்னை உலகத்துக்கு தந்த உங்க அம்மாவும் யாரோ அவங்களுக்குள்ள எந்த விதமான சம்பந்தம் இல்லை. ஆனா நம்ம 2 பேருக்குள்ள எவ்வளவு பெரிய சம்பந்தம் ஏற்பட்டு நீ நானும் சந்தித்து இப்படி ஒருவரை ஒருவர் நேசித்து கூட இருக்கின்றோம் அப்படின்னு கேட்கலாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது புறநானூறு, அது அகநானூறு, அது இருக்கட்டும். இப்ப நான் என்ன சொல்லுகிறேன், இதுல எந்தை யாய் அப்படின்னு போட்டாதுன்னு சரியா வரும். எந்தை யாய், எந்தைன்னாரு எங்க அப்பா, அப்ப அடுத்தது என்ன சொல்லணும், எங்க அம்மா. எங்க அப்பான்னு சொன்ன எங்க அம்மா, அடுத்தது என்ன சொல்ற, எம்பிரான், எங்கள் தலைவன், அப்படி வரணும் இல்லம்மா. அப்ப நடுவில் வருகிறது மட்டும் ஆயின்னு எப்படி வரும், யாய் அப்படின்னா எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க தலைவன். மற்றும் எனக்கு இருக்கிற மாதிரியே மற்றவர்களுக்கு அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க தலைவன், இப்படி எல்லாருக்கும் தனித்தனியா இருக்கு. எனக்கு எங்க அப்பா இருக்கிறாங்க, எனக்கு எங்க அம்மா இருக்கிறாங்க, எனக்கு என் தலைவன் இருக்கிறான். உனக்கு உங்க அப்பா இருக்கிறார், உனக்கு உங்க அம்மா இருக்கிறாங்க, உனக்கு ஒரு தலைவன் இருக்கிறான். அவருக்கு ஒரு அப்பா இருக்கிறார், அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தலைவன் இருக்கிறார். இப்படி எல்லாருக்கும் இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட உறவுகள் இல்லாத ஒருவன் சிவபெருமான் ஒருவன் தான். அவனுக்கு அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, தலைவனும் கிடையாது. எனக்கு அப்பா உண்டு, அம்மா உண்டு, தலைவன் உண்டு. உனக்கு அப்பா உண்டு, அம்மா உண்டு, தலைவன் உண்டு. ஆனால் சிவபெருமானுக்கு அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, தலைவனும் இல்லை. அவனுக்கு தலைவனும் இல்லை. தலைவன் இல்லாத தாந்தோணி, தாந்தோணி அவரு இல்லையா, தாந்தோணி தானே அவரு, ஆக்கூர் தாந்தோண்டீஸ்வரர். அப்ப இந்த செய்தியை சொல்லுகிறார், எந்தை யாய் எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அகுது இலான். தனக்கு இப்படிப்பட்ட உறவு ஏதும் இல்லாதவன், தனக்கு இது உறவு ஏதும் இல்லாதவன், தாயிலி தந்தையிலி அப்படிங்கிற உறவு ஏதும் இல்லாதவன். முந்தி என்னுள் புகுந்தனன் யாவரும், முந்தி என்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வனே. என்னுடைய சிந்தையால், என்னுடைய சிந்தையால் மட்டுமில்லை, யாருடைய சிந்தையாலும் அவன் அறிவதற்கு அரிய செல்வனாக விளங்குகின்றான், அறிவதற்கரிய செல்வனாக விளங்குகின்றான். எம் சிந்தை மட்டுமல்ல, நும் சிந்தை மட்டுமல்ல, எவர் சிந்தைக்கும் எட்டப்படாதவன். சிந்தைக்கே எட்டாதவன்னா வாக்கு கேட்டவன, சொல்லு கேட்டவன, சொல்லுங்க. மனசுக்கு எற்ற எல்லாத்தையுமே வார்த்தையில சொல்லிட முடியாது. மனசுக்கு எற்றதை நம்ம வார்த்தையில சொல்லுகிறோம், வார்த்தையில சொல்லுகிறோம். வார்த்தை சொல்றதுங்கிறது மனசுல நினைக்கிறத வார்த்தையில சொல்லிடுறோம். மனசுல நினைக்கிறது எல்லாத்தையும் வார்த்தையில சொல்ல முடியாது. மனசுல நினைக்கிறது எல்லாத்தையும் வார்த்தையில சொல்ல, ஒரு அளவு சொல்லலாம், ஒரு அளவு சொல்லலாம், சொல்ல முடியாதப்பா, அட போப்பா, சொல்ல முடியாது போப்பா. ரொம்ப கோபம் வந்தா என்ன சொல்லிடுறோம், ஒருத்தர என்னென்னோ திட்டம் வந்துன்னு நினைக்கிறோம், நீ போப்பாடி அப்படின்னுறோம். ஏன் போப்பா, நான் உன்னை திட்டத்துக்கு எவ்வளவோ நினைக்கிறேன், சொல்ல முடியல, போட்டு வாட்டுறோம்.
அப்ப நினைச்சதில்லைன்னு சொல்ல முடியாது. நினைப்புங்கிறது ரொம்ப வேகமா போகும். சொல்லு அவ்வளவு வேகமா போகாது. சொல்லு அவன் நினைப்புக்கே எட்டால் என்ன வார்த்தைக்கு எட்டுவானா? அவன் சொல்லுக்கு எட்டி விடுவானா? இந்த சொற்களுக்குள்ளே அடங்கி விடுவானா? அதனால சிந்தைக்கும் அறிவறியான், சிந்தையாலும் அறிவறியான். அந்த உண்மை இறந்தது தழிய எச்ச உண்மைன்னு சொல்லுவாங்க. அதை உண்மை என்பது சிந்தையால் அறிவரும் செல்வனே. என்ன? சிந்தையால் அறிவரும் செல்வனே. சிந்தையால், மனதினால், சிந்தையினால், சிந்திப்பதினால் அறிவரும், அறிவதற்கு அரிதானவனே. அப்படியா சொல்லியிருக்காரு. சிந்தையாலும் ஒரு உண்மை போட்டார்ல. அந்த உண்மை என்ன அர்த்தம்னா, எங்க உங்க பையன் இங்கிலீஷ்லயும் ஃபெயில் ஆமே, என்ன அர்த்தம்? மேத்ஸ், சயின்ஸ் எல்லாத்திலையும் புரியுது அவங்களுக்கு? இப்ப நல்லா புரியுது சார். அது இறந்தது தழிய எச்ச உண்மை, இறந்தது தழிய எச்ச உண்மை. அப்ப இதுல சொல்லுகிறார், சிந்தையாலும் அறிவரும் செல்வன். அவன் எங்க வந்தான்? முந்திய என்னுடைய உயிருக்கு உயிராக உள்ள வந்துட்டான். எப்ப வந்தான்னே தெரியல, ரொம்ப முன்னாலே வந்துட்டான். அவன் சிந்தையாலும் அறிவரும் செல்வன் தான். ஆனா என் உயிருக்கு உயிராக உள்ளே இருக்கின்றான். முந்தினா எவ்வளவு முந்தி, எவ்வளவு முன்னால, இந்த பிறப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்பாகவே முந்தி என்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வனே. முந்தி என்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வனே. செல்வம் நல்குறவு இன்றி விண்ணோர் புழு புல் வரம்பு இன்றி யார்க்கும் அரும்பொருள் எல்லையில் கடல் கண்டும் பிரிந்தனன். எப்படிப்பட்ட ஒரு பொருள், எப்படிப்பட்ட ஒரு பொருள் அப்படின்னு கேட்டா, செல்வந்தன் வறுமையில் இருக்கிறவன் வேறுபாடு காணாமலும், உயர்ந்த செல்வம் படைத்தவன் உயர்ந்த செல்வம் இல்லாமல் வறுமையில இருக்கிறவன் என்கிற வேறுபாடு இல்லாமல், விண்ணோர்கள் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த பதவியில இருக்கக்கூடியவர்கள், புழு போல இருக்கிறவர்கள். புல் இன்னும் என்ன சொல்றது? அல்பத்துல விண்ணோர்களை சொல்லியாச்சு, மிக அல்பமாக இருக்கக்கூடிய புல்லு சொல்லியாச்சு, புழுவை சொல்லியாச்சு. இந்த ரெண்டு எல்லைக்கு மேல என்ன சொல்றது? இதுல எல்லாத்திலையும் சிவபெருமானுடைய திருவுருள் நிரவி கிடக்கிறதுங்கிற, எல்லாத்திலையும் விரவி கிடக்கிறது. மேலும் கீழும் யாவுடும்னு முதல்ல சொன்னார் இல்லையா, அதை இங்கே சொல்லுகிறார். எல்லா உயிர்களிடத்துமே அவனுடைய கருணை நிறைந்திருக்கிறது. அவனுடைய கருணை இல்லாமல் அந்த உயிரானது இந்த பூமிக்கு இந்த உடம்பை எடுத்து அது வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அவனுடைய கருணை இல்லாமல் இருந்திருந்தால் அது ஆணவ இருளிலேயே கடந்து இருக்கும். அப்படி ஆணவ இருளிலே கிடக்காமல் அது பிறப்படுத்து இல்லையா. பையன் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறான் சார், பையன் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறான், பரீட்சை எழுதுறான், பள்ளிக்கூடத்தில் இருக்கிறான், வகுப்புல அட்டெண்ட் பண்றான், சரியா படிக்கிறது இல்லை, அதை விட்டுருங்க, சரியா படிக்கிறது இல்லை. ஆனா பள்ளிக்கூடத்துக்கு போறான், தினம் காலையில கரெக்டா போயிடுறான், சாயந்தரம் பெல் அடிச்சா கரெக்டா வந்துடுறான், மத்தியானம் சாப்பாடு கட்டி கொடுத்துருக்குறாங்க, சாப்பிட்டுறான், கரெக்டாக போயிட்டு வந்துட்டு இருக்கிறான், சரியா படிக்கல. ஆனா எப்போ பாரு விளையாட்டு தான், அங்கே தாவறது இங்கே தாவறது அலையேறி குதிக்க ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப இவன் சரியா படிக்கலையே அப்படிங்கிறதுனால கண்டிச்சாலும் இவன் ஸ்கூலுக்கு வர்றது யாருடைய கருணையினால? தந்தையுடைய கருணை.
அவர் தானே எப்படியாவது இவன் போய் தேரட்டும்னு அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு. மோசமா இருந்தாலும் கூட அந்த பையன் கூட ஸ்கூலுக்கு வர்றதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? அப்பாவோட இதுதானே, அப்பாவோட. இவன் படிக்க மாட்டான், தேர மாட்டான், உருப்பிட மாட்டான் அப்படின்னுட்டு எந்த தந்தையும் அவனை ஸ்கூலை விட்டு எடுத்து வெளியில் வீட்டோட வைக்க மாட்டார். எந்த தந்தை எப்படியாவது அவன் படித்து தேறிடுவாங்கிற நம்பிக்கையில் அவனை ஸ்கூலில் சேர்த்துடுவார். கடைசி ரேங்க்குன்னு ஒன்று இருக்குண்டா, அதையாவது வாங்கு இல்லையா? அது கஷ்டப்பட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அது தானாகவே வரும். என்ன ஆனாலும் சொல்லுவார், இந்த கடைசி ரேங்க் ஒன்று இருக்குண்டா அதையாவது வாங்கிடுறா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்புவார். தந்தையினுடைய கருணை தான் காரணம். அது மாதிரி எப்படியாவது தேறி வந்துருன்னு நம்மளை இந்த பூமிக்கு அனுப்பிச்சது ஈஸ்வரனுடைய கருணை தானே. சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கருணை இல்லைன்னா நம்மளை இது தேராதுன்னு தெரிஞ்சிருந்தான். ரொம்ப பேர் கேட்குறான், இந்த உயிர் தேராதுன்னு தெரிஞ்சப்பறம் எதுக்கு இந்த மனுஷ பிறப்பு கொடுக்குறாரு சாமின்னு கேட்குறான். எத்தனையோ பேர் வீணாக்கிட்டு இருக்காங்க மனுஷ பிறப்ப. எத்தனையோ பேர் அதனுடைய உண்மைத்தன்மையை உணராமல் இல்லையா இந்த பிரபஞ்சத்தில் நாளை போக்கி கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்னன்னு தெரியாமலேயே நாளை வீணாக்கி கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? அவங்களெல்லாம் எதுக்கு சாமி அனுப்புறாரு? நம்ம பல இடங்கள்ல பார்க்குறோம். இவனெல்லாம் எதுக்கு சாமி இங்க பிறக்க வச்சாரு? இவனெல்லாம் எதுக்கு அனுப்பிச்சு வச்சாரு? யாரையோ 2 பேரும் மிரட்டி காசு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறான். யாரையோ 2 பேரும் மிரட்டுறான், காசு வாங்குறான். இன்னைக்கு யாரும் மிரட்டுறது, காசு வாங்குறது, இன்னைக்கு யாரும் மிரட்டுறது, காசு வாங்குறது, இப்படியே நாள் போய்கிட்டே இருக்குது. இவனெல்லாம் எதுக்கு சாமி இங்க கொண்டு வந்திருக்காருன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நினைக்கிறோம்ல? அதுக்கு காரணம் என்னன்னா சாமியோட கருணை தான் காரணம். அதைத்தான் நாம் உணரணும். தீயவர்களை பார்க்கிற பொழுது கூட, அவர்கள் இருக்கிறத பார்க்கிற பொழுது கூட அருளாளர்களுக்கு இவனும் இறைவனுடைய கருணையினால தப்பிச்சிட்டு இருக்கிற வந்தவன் தான். அவனுக்கு எப்படியாவது தேத்தணுங்கிறது அவருடைய முக்கியம். அதனால கொண்டு போட்டிருப்பார். நல்லா படிக்காத பையனை நல்லா படிக்கிற பசங்களுக்கு நடுவில் கொண்டு வச்சிருக்கிறது யாரோட வேலை? பள்ளிக்கூடத்து என்ன பண்றது? அவன் அப்படிதான் இருப்பான் இல்லையா? ஆசிரியரை விட அவனுக்கு ஸ்கூலோட விஷயங்கள் அத்துப்படி. ஏன்னா அத்தனை வருஷம் இருக்கிறான் அவன் ஸ்கூல்ல. ஆகையினால அதை நீங்க நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், சாமி சொல்லுகிறார், வறுமை இருந்தாலும் சரி, செல்வம் இருந்தாலும் சரி, யாருக்குமே சிவபெருமானுடைய திருவருள் இல்லைன்னு நினைக்காதீங்க. புல்லுக்கு இருக்குது, புழுவுக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது திருவருள்ங்கிறார். நான் பார்த்தேங்கிறார். யாவர்க்கும் அரும்பொருள், யாவர்க்கும் அரும்பொருள். சாமி நமக்கு தான் சொந்தம், நாம திருநீர் பூசுறோம், உருத்ராட்சம் அணிகிறோம், அதனால சிவன் நமக்கு தான் சொந்தம்னு நாம நினைக்கிறோம் இல்லையா? உண்மையிலேயே அது கிடையாது. அவரு என்ன அவர் எல்லாத்துக்கும் பொது. அதனாலதான் சிவபெருமானுக்கு மட்டும்தான் இந்த பேர் பொதுன்னு பேர் வச்சிருக்காங்க. வேற எந்த சாமிக்கும் பொதுன்னு பேர் கிடையாது. நல்லாக்கும் தீயாக்கும் நடு நின்ற நடுவே இல்லையா? நடு நின்ற நடு. அவரு எல்லாரும் நடு, பொது. அவரு நாம திருநீர் பூசிக்கிறோம், ருத்ராட்சம் போட்டுக்கிறோம், அவரை மகிழ்ச்சியா அந்த அடையாளங்களை பார்த்து நாம் அவரை நினைவு கொள்ளுகிறோம். இந்த அடையாளங்களினாலே அவர் நமக்கு நினைவுபடுத்தப்படுகிறார். அவரை விட்டு பிரியாத உணர்வு நமக்கு வருகிறது. அதனால இந்த உணர்வோடு நாம இருக்கணுங்கிறதுக்காக நாம அணிந்து கொள்ளுகிறோம். இந்த அடையாளங்களை அணிந்து கொண்ட ஒரே காரணத்திற்காக மட்டுமே we cannot claim ownership of Lord Shiva. You understand? அது புரிஞ்சுக்கணும். Just because I am smearing the holy ash on my forehead, I cannot claim Lord Shiva as my property. நான் திருநீரை அணிந்து விட்ட காரணத்தினால் மட்டுமே எனக்கு சிவம் சொந்தம் என்று சொல்ல முடியாது. திருநீரை அணிந்த இவன் எனக்கு சொந்தம் என்று சிவம் சொல்ல வேண்டும். அதுதான் சொல்லணும். ஆகையினால நம்ம ஓனர்ஷிப் எல்லாம் கிளைம் பண்ண முடியாது.
நம்ம அணிந்து கொள்வது எதற்காகன்னா நாம அவரை மறக்காம இருக்கணுங்கிறதுக்காக. அணிந்து கொள்கிறவரை பார்க்கிற பொழுது இவர் சிவனடியார், இவர் சிவனுக்கு அன்பர் என்று நாம் தெரிந்து கொள்வதற்காக அது. அப்ப உண்மையான இது என்னன்னா, தி எட்டர்னல் கிரேட் நெவர் டிசிபேட்டிங் நெவர் டிக்ரீசிங் லவ். அவர் மேல இருக்கக்கூடிய அன்பினுடைய தரம், நம்ம அவர் மேல செலுத்துகிற அன்பு குறையாமல் நீடித்து நீள நினைதலுமாக இருக்கக்கூடிய அன்பு 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 அன்பு. நம்ம திருநீர் நான் பூசியிருக்கேன், வரும்போது கூட பூசிட்டு தான் வந்தேன். இப்ப என் நெற்றில் இருக்கா இல்லையான்னு தெரியல, இருக்கா இல்லையான்னு தெரியல. போயிருக்கலாம், போயிருக்கோம். போனா சிவபெருமான் என்று போயிட்டாரா? திருநீர் அணிஞ்ச பொழுது வந்தார், அப்புறம் போயிட்டாரா? இல்ல, இப்பவும் சிவபெருமான் இருக்காரு. ஏன்னா என் நாக்கில் சிவபெருமான் எப்பொழுது இருந்துகிட்டே இருக்கிறார். என் சிந்தையில சிவபெருமான் எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கிறார், இருந்துகிட்டே இருப்பார். அவரை பிரியராம இருக்கிறதுக்கு அதுதானே காரணம், அந்த அன்பு தானே காரணம். அன்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று அதுதான். அதை சொல்லுகிறார், எல்லையில் கடல் கண்டு. இப்படிப்பட்ட சிவபெருமான், இவ்வளவு பெரிய சிவபெருமான் நேராக ஆசிரியராக குருந்த மரத்தடியில கண்கள் காணும்படியாக அமர்ந்து இங்க வா என்று அழைத்து திருவடியை உடனே தேடி இருக்கார். பாருங்க அவருடைய நிலை என்னன்னா, பெரியவங்களை பார்த்தா நாம உடனே பெரியவங்களுடைய திருவடியை தேடணும். என்ன தேடணும்? உடனே பெரியவங்களை பார்த்தா அவங்களுடைய திருவடியை தேடணும், பார்க்கணும். உயர்ந்தவர்கள், அடியார்கள், சிறந்தவர்கள் அவர்கள் தான் உடனே திருவடியை தேடணும். அவரு குருந்த மரத்தடியில் இருந்த பெருமான பார்த்த உடனே திருவடியை பார்க்கிறார், திருவடியை தேடுகிறார், திருவடியை பார்க்கிறார். பார்த்துட்டியா? உனக்காக பார்க்கணும்னு தான் இப்படி வெளியில நல்லா வச்சிருக்கிறேன், பார்த்துட்டியா இல்லையான்னு கேட்டார் சாமி. அது சொல்லுகிறார். இந்த திருக்கோலம் முழுமையுமே ஒரே வார்த்தையில குறிப்பிடுகிறார். திருக்கோலம் முழுமையும் குருந்த மரத்தடியிலே ஆசிரியர் கோலத்திலே வெள்ளாடை தரித்து திருநீர் முழுமையாக தரித்து கண்களிலே அருள் மிக்கு பொங்க முகம் முழுவதும் தாமரை போல் சிவந்து மலர்ந்திருக்க கைகளினாலே வாய் என்று அழைக்க இந்த கோலம் முழுவதையும் ஒரே வார்த்தையில குறிப்பிடுகிறார் மணிவாசகர். கடல் அப்படின்னார், கடல் கண்டும்னார். என்ன பார்த்தேன்னாரு? அவருடைய திருவுருவத்தை பார்த்தேன், அவருடைய திருமேனியை பார்த்தேன், அவருடைய திருவடிவத்தை பார்த்தேன், அவருடைய திருச்சடையை பார்த்தேன், அவருடைய திரு நெற்றியை பார்த்தேன், அவருடைய திருமேனியிலே தரித்திருக்கக்கூடிய திருநீற்றை பார்த்தேன். எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா சேர்த்து ஒரே வார்த்தையில கடல் கண்டேன் அப்படின்னா எல்லாம் அடக்கம். ஏன் கடல் கண்டேன்னு சொன்னாரு? அந்த கடல் கண்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த திருவடியை பார்த்தேன் என்று சொல்லுகிறார். திருவடி பார்த்தேன்னு சொல்லாம கடல் கண்டேன் என்று சொல்லுகிறார். ஏன் கடல் கண்டேன் சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த பார்த்த அந்த தருணத்திலேயே என்னுடைய அத்தனை வினைகளும் மாயையும் எல்லாம் கழன்று போய்விட்டன, கழற்றுகின்ற திருவடியை கண்டேன். அப்ப கடல் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய பற்றுகளை கழற்றிவிட்டு அடைய வேண்டிய இடம் அது கடல்கிறது. அதுக்கு வீரக்கடல், காலையில் எழுந்திருக்கக்கூடிய கடல், அது திருவடிக்கு ஆகுபெயர், அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனாலும் கூட கடல் என்று சொல்லுகிற பொழுது பற்றுகளை கழற்றிவிட்டு பற்ற வேண்டிய இடம், பற்றுகளை கழற்றிவிட்டு பற்ற வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லுகிறார். செல்வம் நல்குறவு இன்றி விண்ணோர் புல் வரம்பு இன்றி யார்க்கும் அரும்பொருள் எல்லையில்லாத கருணை உடைய அந்த திருவடிவத்தை பார்த்தேங்க, அந்த திரு உருவத்தை பார்த்தேன். அதாவது அரும்பொருளாக இருக்கிறது. அது எல்லாத்துக்கிட்டையும் இருந்தும் யாரும் பார்த்தது இல்லை.
எல்லா பொருள்களிலும் இருக்கிறது யாரும் பார்த்ததா தெரியல, நான் பார்த்தனே, எனக்கு பார்க்க வந்தாரு. அப்படிப்பட்ட அரிய பொருள் எனக்கு தன்னுடைய திருவடியை காட்டுமாறு வந்தனர். அப்படிப்பட்ட அந்த திருவடியை கண்ட பிறகு நான் அதை பிரிந்து விட்டேனே, அதை பிரிந்து விட்டேனே, பிரிந்து விட்டேனே. அதை விட ஆச்சரியம், பிரிந்து விட்டேனே, பிரிந்த பிறகு இன்னும் உயிரோடு இருக்கிறேனே, பிரிந்த பிறகு இன்னும் உயிரோடு இருக்கிறேனே. அப்படின்னா பிரிந்த பொழுது எத்தனை துயருற்று தன் உயிரையே மாய்த்து கொள்ளுகிற அளவுக்கு இது துணிந்திருக்க வேண்டும். ஆனால் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ளுகிற அளவுக்கு எதையும் தாங்கும் இதயமாக இந்த கல் இருந்து விட்டது அப்படின்னார். இந்த மனம் அவ்வளவு கல்லு போல இருக்கு. இவ்வளோ பெரிய துக்கத்தையும் தாங்கிக்கிட்டு, எவ்வளவு பெரிய துக்கம், யாரும் காண முடியாத சிவத்தை குருந்தமரத்தடியிலே ஆசிரியனாக கண்ட பிறகு அவனை மீண்டும் பிரிகின்ற துன்பம் இருக்கிறதே, அதை விட துன்பம் சொல்லி முடியாது. அது எப்படி விளக்கிறது அந்த துன்பத்தை? அதாவது ஆசிரியர் வரவில்லையே, நமக்கு ஒரு குருநாதர் வரவில்லையே அப்படின்னு நினைச்சு ஏங்குகிற ஏக்கம் துன்பமும் வேறு. ஆனால் குருநாதர் வந்து அவரை தக்க வைத்துக் கொள்ளாமல் இழந்து விட்டேனே என்று வருகிற துக்கம் வேறு. சரிங்க, யாராவது ஒரு ஆசிரியர், ஒரு சாதாரண ஆசிரியர் வந்தார், அவரு போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அது சரி, அது மாதிரி இன்னொரு ஆசிரியர் பார்த்துக்கலான்னு சொல்லலாம். ஆனா அப்படி ஒரு ஆசிரியரா இவரு? சிவபெருமானே ஆசிரியர். அவர் அப்படி ஆசிரியராக வந்தது தனக்கு மட்டும்தாங்கிறது தனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கிற பொழுது விட்டுட்டேனே, விட்ட பிறகு எப்படி என் மனசு தாங்கிச்சுன்னு தெரியல, எப்படி என் மனசு தாங்கி நின்னுச்சு இந்த துன்பத்தை என்று கேட்கிறார். கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே இதுன்னு நீங்க வருவிச்சுக்கணும். சில சமயம் எழுவாய் சொல்லியிருப்பாங்க, பயனிலை இருக்காது. ஒரு சென்டென்ஸ்னா எழுவாய் இருக்கணும், பயனிலை இருக்கணும், செய்யப்படு பொருள் இருக்கணும், சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் ஆப்ஜெக்ட் அப்படி இருக்கணும் வச்சுக்க. அதுல சில சமயம் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் இருக்கலாம், ஆப்ஜெக்ட் இல்லாம கூட இருக்கலாம் அதுல. ஆனா சப்ஜெக்ட் இல்லாம கூட ப்ரெடிகேட் இல்லாம இருக்க முடியாது. பட்ட கட்டமே இது அப்படின்னு போட்டுக்கணும் ஒரு பயனில. அப்ப போட்டுக்கிட்டா இதுதான் நான் பட்ட துன்பம். நான் பட்ட துன்பம் எவ்வளவு பெரிய துன்பம்னா, குருநாதராக வந்தவர் அரிதில் கிடைக்கின்ற பெரும்பொருள், அவர் கிடைத்த பிறகு நழுவ விட்டேன், இதுதான் நான் படுகிற துன்பம், இதுக்கு நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். கட்டறுத்து எனையாண்டு கண்ணார நீரிட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் எற்றினை எற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே. ஏற்றினை ஏற்றினை, அந்த ரெண்டு ஏற்றினைக்கு ரெண்டு பொருள். ஏற்றினை அப்படின்னு சொல்லுகிற பொழுது, ஏறு என்றால் காளை மாடு, அந்த காளை மாட்டில் இவர்ந்து வருகிறவனே, ஏறி ஆரோகணித்து வருகிறவனே. ஏற்றினை என்று சொன்னால் காளையிலே ஆரோகணித்து வருகின்றவனே, ஆரோகணித்து வருகிறவனே, இவர்ந்து வருகிறவனே, அதனை செலுத்தி வருகிறவனே. இதெல்லாம் ஒரு பொருளாக நாம தெரிந்து கொள்ள வேண்டிய தொடர்கள். அப்படி வருகின்ற பெருமான் அவன் ஏற்றினை என்று சொன்னால் அந்த ரெண்டு ஏற்றினை போட்டார். ஒன்று ஏற்றினை என்று சொன்னால் காளை வாகனத்திலே இவர்ந்து வருகின்றவரே அப்படின்னு ஒரு பொருள். அந்த ஒரு பொருள் அந்த ஏற்றினைக்கு. இன்னொரு ஏற்றினை என்னன்னு சொன்னா பட்டி மண்டபம் ஏற்றினை, பட்டி மண்டபம் ஏற்றினை. இப்ப கூட இந்த மணிவாசக பெருமான் பட்டி மண்டபம் ஏற்றி இருக்கிறார்.
பட்டிமண்டபம் ஏற்றி இருக்கிறார். மணிவாசகர் பெருமான், அங்க இருக்கிற மணிவாசகர், நீங்க அந்த மணிவாசகர் தான் நினைச்சீங்க. அந்த மணிவாசகர் அவர் திருவாசகம் சொல்றதுக்கு, அதை சொல்றதுக்கு ஒரு மணிவாசகம் வந்து ஏற்றி விடுறார். சொல்லுங்க அப்படின்னு. பட்டிமண்டபம் ஏற்றினை அப்படின்னு நம்ம மணிவாசகர் பார்த்து சொல்லுகிறேன், ஐயாவை பார்த்து சொல்றேன். பட்டிமண்டபம் ஏற்றினை, என்ன பட்டிமண்டபத்திலே ஏற்றி விட்டீங்க. இங்க கூடி இருக்கிறவர்கள் அறிஞர் பெருமக்கள், அன்பர் பெருமக்கள், சிவபெருமான் என்று சொன்னால் இரு கண்களிலும் கண்ணீர் ஊக்கிறவர்கள், அன்பிலே பெருக்கி நிற்கிறவர்கள் இந்த அன்பர்கள். தென்னா என்று சொல்வதற்கு முன்பிலேயே கண்ணீர் வந்து தென்னாடுடைய சிவனே என்று சொல்ல போகிறார் ஐயா என்று அப்பொழுதே உருகி போய் நிற்கிறவர்கள். சிவபெருமான் மேலே சொல்லனாது அன்பு பூண்டவர்கள் திருநீரை அணிகிற பொழுதெல்லாம், ஆகா இந்த பேர் இந்த பிறவியிலே கிடைத்து விட்டதே, இதற்கு நான் என்ன பேர் செய்தேன் என்று கருதி கருதி திருநீரை இடுகின்றவர்கள். திருநீரை இட்டவர்களை எங்கு கண்டாலும் உடனே அவர்களை வணங்கி மகிழ்கின்றவர்கள் சிவமே என. இத்தனையும் சேர்த்து சொல்லணும்னா, பட்டிமண்டபம் ஏற்றினை அன்பர் காணவே, அன்பர் காணவே பட்டிமண்டபம் ஏற்றினை. அன்பருடைய யாவரும் காணவே, அன்பர்கள் பார்த்தது மட்டுமில்லை, யாவரும் மேலிருந்து தேவர்கள், கிண்ணறர்கள், விரிஞ்சையர்கள் எல்லாரும். நம்மளும் தான் தினம் அமிர்தத்தை குடிச்சிட்டு இருக்கிறோம். ஸ்டாக்கு தீர்ந்த பிறகு கீழே தள்ளிடுவாங்க. என்னம்மா போய் பிறப்போமோ, பிறந்தா மணிவாசகர் மாதிரி ஒரு பிறப்பு எடுக்கணும் ஐயா, இப்படி ஒரு பிறப்பு எடுக்கணும் இல்லையா? சிவபெருமான் தேடி வந்து கூப்பிட்டு, என்ன பாக்கியம் ஐயா அப்படின்னு தேவர்கள்லாம் யாவரும் காணவேன்னாரு. சாமி சொல்றாருன்னா அதுல எத்தனை பொருள் இருக்கணும்னு பார்க்கணும். அன்பரோடு யாவரும் காணவே பட்டிமண்டபம் ஏற்றினே. அப்ப சாமி அங்க வந்து திருப்பெருந்துறையில வந்த பொழுது தனியா வரல, புடைசூழ வந்திருக்கிறார். அவர் மேல அன்பு என்று சொல்லக்கூடிய அந்த அன்பிற்கு அடையாளமாக தெரிகின்ற அன்பரோடு வந்திருக்கிறார். அன்பர் என்று சொன்னால் என்ன பொருள்? அன்பிற்கு அடையாளமானவர் அர்த்தம். அன்பை தனியா பார்க்க வேணாம், அவரை தனியா பார்க்க வேணாம். அன்பு பார்க்கணுமா நீங்க? இந்த இவரை பாருங்க, அதான் அன்பு. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டமின்னாரு மணிவாசகர் சொல்றாரு. அன்புன்னா உனக்கு தெரியணுமா, கண்ணப்பன் எழுது, அன்புன்னு போட வேண்டிய இடத்துல எல்லாம் கண்ணப்பன் எழுது, சரிதான் இருக்கும்ன்றார். அவர் மிக்க அன்புடையவர் அப்படின்னு சொன்னா அவர் மிக்க கண்ணப்பன் உடையவர் அப்படின்னு எழுது. ஆமா, சிவபெருமான் மேல கண்ணப்பன் வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அன்பு வேண்டும் அர்த்தம். கண்ணப்பன் இஸ் ஈக்குவல் டு அன்பு. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மைனாரு. மணிவாசகர் என்ன சொல்லி இருக்கணும்? கண்ணப்பன் அன்பு ஒப்பதோர் அன்பின்மைன்னு சொல்லி இருக்கணும். இந்த பாட்டுல கண்ணப்பன் அன்பு ஒப்பதோர் அன்பின்மைன்னு சொல்லி இருக்கணும். ஆனா கண்ணப்பன் அன்புன்னு சொல்லாம கண்ணப்பன் ஒப்பதோருங்கிறாரு. இப்ப கண்ணப்பன் ஒப்பதோருங்கிற அவருக்கு என்ன தோணுகிறது? மணிவாசகருக்கு கண்ணப்பரையும் அன்பையும் பிரிக்க கூடாது. கண்ணப்பரே அன்பு, அன்பே கண்ணப்பர். அந்த வலிமை அப்படி சொல்லியிருக்காரு. அப்ப அன்பர் யாவரும் காணவே அங்க அந்த திருப்பெருந்துறையில குருந்த மரத்தடியில இருக்கிற பொழுது சுவாமி இவருக்கு தீட்சையெல்லாம் கொடுத்து, அப்படி அவருடைய திருவடி தீட்சையெல்லாம் கொடுத்து பார்க்கிற பொழுது பார்க்கிறார், ஒரு பெரிய செமினாரே நடந்துட்டு இருக்குது. சாமி உட்கார்ந்துருக்கார், சுத்தி அத்தனை பேர் இருக்கிறாங்க. இவர் தன்னந்தனியா போய் அவரு கொடுத்தாருன்னு முதல்ல ஆரம்பத்துல அவரை பார்த்த உடனே அவரை மட்டுமே தான் தெரிஞ்சது, வேற யாரையும் தெரியல. ஆனா கிட்டக்கு போய் சாமியை பார்த்தா சாமியை சுத்தி நிக்குது கூட்டம், அன்பர் திருக்கூட்டம் நிக்குது, அது நிக்குது. எல்லாத்துக்கும் ஆர்வம் இந்த மணிவாசகரை பார்த்துடணுன்ட்டு. சாமி மெனக்கட்டு அங்கேருந்து இங்க வந்திருக்கிறாருன்னா எப்படிப்பட்டவராக இருந்திருக்கணும் இவரு? அப்பா இப்படிப்பட்ட அன்புடையவரை பார்க்கணும்பா அப்படின்னுட்டு எல்லாம் ஒரே கூட்டம் தள்ளு முள்ளு. சாமி இருக்கார்.
அதை சொல்லுகிறார். அவர்களுக்கு நடுவே அவர்களுடைய அன்பை கொஞ்சம் கூட அளக்க முடியாது. அப்படிப்பட்ட அன்புடைய அவர்களுக்கு நடுவே என்னையும் ஏற்றினை. எனக்கும் அந்த தகுதியை கொடுத்துட்டார். ஒன்று கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான். இன்னும் ஏற்றினை ஏற்றினை எதனால? எட்டினோடு இரண்டும் அறியேனையே. 8 தெரியாதவன். பொதுவாகவே இந்த உலக வழக்கு தெரியாதவங்கிறதுக்கு 8 தெரியாதவன்னு சொல்றது வழக்கம். 8 தெரியாதவனையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க, உலக வழக்கா சொல்லுவாங்க. இதுக்கு பல பொருள் பல பேரும் எழுதி வச்சிருக்கிறார்கள். பல அடையாளங்கள், பல பொருள்கள் எழுதி இருக்கிறார்கள். எல்லாமே பொருந்தி வருகிறது. எழுதினவர்கள் எல்லாம் அறிஞர்கள். ஆகையினாலே அந்த பொருளும் சரியாக பொருந்தி வருகிறது. 8 8 2 10. 10 என்பது தமிழ் நெடுங்கணக்கில் யா. யாங்கிறது சிவாய நம்மள நடுவில் இருக்கு. இதை 8 2 அறியாதவன் என்று சொன்னால் யகரமாக இருக்கக்கூடிய நான் என்னை அறியாதவனாக இருக்கிறேன். என்னையே நான் தெரிந்து கொள்ளவில்லை. நான் எப்படிப்பட்டவன் என்று தெரிந்து கொள்ளவில்லை. ஆனா அதுக்கு முன்னால சிவபெருமான், உன்னை எனக்கு நல்லா தெரியும், நீ வா. என்னால முடியுமா என்னன்னு தெரியல, உன்னை எனக்கு தெரியும், நீ வா. நீ என்ன எனக்கே தெரியல, என்ன எனக்கே தெரியல. என்னால அது முடியுமா முடியாதா என்ன தெரியல. ஆனா அவருக்கு நல்லா தெரியுது, உன்னால முடியும், வா நீங்க அப்படின்னு கூப்பிட்டு. நீ நிரம்ப உருக்கமான பாடல்கள்லாம் எழுதி ஒரு நூல் சைவத்துக்கு தேவைப்படுது, அதை செய்யணும், வா சாமி. நான் அது வரைக்கும் ஒரு பாட்டையும் எழுதாதவன் சாமி, அதனால தான் கூப்பிடுறேன். நீ ஏற்கனவே பாட்டு எழுதியிருந்தா சிக்கலாகும். புதுசா அவர் ஆட்கொண்டவங்கள்லாம் அப்பதான் பாட ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க எல்லாத்தையும் வேணா பார்த்துங்க. அவர் ஆட்கொண்டவங்க எல்லாருமே அதுக்கு முன்னாடி எழுத்தாணியும் ஏட்டையும் கூட எடுத்திருப்பாங்களான்னு தெரியாது. திருஞான சம்பந்தரு இல்லை, திருநாவுக்கரசரு ஒண்ணுமே இல்லை. அப்பதான் முதல்ல பாடுறாரு. அதுக்கு முன்னாடி எது? சுந்தரரு ஒண்ணுமே பண்ணல. அப்ப அருள் பண்ண உடனே பித்தா பெரிசு. மணிவாசகர் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தனிப்பாடல், ஏதாவது ஒரு திரு ஆலவாய் பற்றி ஒரு பதிகம், ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம்ல. ஒண்ணுமே செய்யல. அங்க ஆட்கொண்ட பிறகுதான் பாடியிருக்காரு அத்தனை பாட்டியம். யார் வேணா எடுத்துங்க, அருணகிரிநாதர் எடுத்துக்கங்க, யாரை எடுத்துக்கிட்டாலும் அருள் பெற்ற பிறகுதான் அவங்க எல்லாம் பாடியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பாடியிருக்க மாட்டாங்க. அதனால மணிவாசகர் சொன்னார், நான் பாடி பழக்கம் இல்லை, அந்த மாதிரி ஆள் தான் எனக்கு தேவை, வா புதுசா பாடணும் வா அப்படின்னு கூப்பிட்டு. என்ன எனக்கே தெரியாது, ஆனா எனக்கு கூப்பிட்டு பட்டி மண்டபம் ஏற்றினை. இந்த அற்புதமான கவி புனையும் திறத்தோடு விளங்கக்கூடியவனாக என்னை அறிமுகப்படுத்தினேன். நானும் பாடல்கள் பாடிக்கொண்டு இருக்கிறேன். அது ஏற்றியது யார்? நீ அல்லவா? ஏற்றியது யார்? நீ அல்லவா? பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினை. இன்னொரு பொருள் சொல்லுகிறார்கள். 8 என்று சொல்லுவது எது என்று கேட்டால் அட்டமூர்த்தம். அது உலக நிலை. அடுத்தது 2 சொல்றது அம்மையப்பர், அது அருள் நிலை. உலக நிலை அருள் நிலை. உலக நிலைங்கிறது கட்டு நிலை, பெத்தம். அம்மையப்பர் என்பது வீடு நிலை. பெரிய புராணத்தில் அருள் செய்கிற பொழுது பாருங்க, எல்லா இடத்துலையும் அம்மையப்பராத்தான் வருவார். எல்லா இடத்துலையும் பாருங்க, நீங்க அருளாளர்களுக்கெல்லாம் அருள் செய்கிற பொழுது ரிஷபாரூடராக அம்மையப்பராக வருவார். அருள் நிலை அது அட்டமூர்த்தம். அப்ப அட்டமூர்த்தமாக இருக்கிற உன்னையோ, அப்பையப்பராக இருக்கக்கூடிய நிலையோ, அல்லது கட்டு நிலையாக இருக்கக்கூடிய உன்னையோ, அருள் நிலையாக இருக்கக்கூடிய உன்னையோ அறியாதவன் என்று சொல்லுகிறார். 8 2 அறியேனையே. அதே ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, அது ரொம்ப பெரிய சிறப்பு. அங்க சாமியை சுத்தி இருக்கிற அடியார்கள் அன்பர்கள் அத்தனை பேரும் திருநீரிட்டு இருந்தாங்களாம். எல்லாரும் நீர் இட்ட அன்பர் குவாலிஃபை பண்றார். கண்ணார நீர் இட்ட அன்பர். கண்ணார என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, கண்ணார அப்படின்னா சில பேரை பார்த்தோம்னா அவங்க நீர் அணிஞ்சிருப்பாங்க,
நமக்கு கண்ணு நிறையும், நமக்கு கண்ணு நிறையும். கண்ணாரன்னா கண் முழுக்க நிறைய, நம் கண் நிறைஞ்சிரும். அந்த நிறைவான காட்சியா இருக்கும் அது. அந்த அடியார்கள் எல்லாம் நீர் இட்டு இருந்தார்களாம், கண்ணார நீர் இட்டாரு. அப்ப இவர் காணுகிற பொழுது இந்த காட்சியில இவர் கண் அவ்வளவு தூரம் சிறப்படைந்தது. அப்ப சிவபெருமானை மட்டுமல்ல, அங்கே சிவனடியார்களையும் சேர்ந்து கண்ணார கண்டார் இவர் இல்லையா? கண்ணார நீர் இட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினேன். எனவே பெருமானே, நீ கொடுத்த தகுதி தான் இது. தகுதி இல்லாத எனக்கு நீ தேவரீர் கொடுத்த தகுதி தான் இது. அந்த தகுதியே அடியேன் இப்பொழுது பட்டி மண்டபம் ஏற்றினே என்று குறிப்பிடுகின்றார். இவ்வளவு சிறப்பு வந்ததற்கு காரணம், ஏதும் அறியாத பக்குவம் இல்லாத இந்த ஆன்மாவிற்கு பெருங்கருணை புரிந்தவர் தேவரீர். அறிவனே அமுதே அடிநாயினேன் அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது அறிவிலாமை அன்றே கண்டது ஆண்ட நாள் அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே. ஒரு அருமையான கேள்வி கேட்கிறார், ஒரு அருமையான கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, ரொம்ப பிராக்டிக்கலான கொஸ்டின் கேட்கிறார். பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் பையனை சேர்க்கிறோம், பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் பையனை சேர்க்கிறோம். அறிவுடைய பையனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறோமா, அறிவு பெற வேண்டும் என்பதற்காக பையனை கொண்டு போய் சேர்க்கிறோமா? அறிவு பெறுவதற்கு. அப்ப பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போது பள்ளிக்கூடத்தில் ரொம்ப ரொம்ப சர்வ நிச்சயமா தெரிஞ்சிருக்கிறது, இவனுக்கு அறிவே இல்லை, இவனுக்கு அறியாமைதான் இருக்கிறது. அந்த அறிவை தருவதற்குரிய இடம் பள்ளிக்கூடம். ஆகையினாலே அறியாமையில் இருக்கிற ஒருவனுக்கு அறிவை தருவதற்காக என்ன பள்ளிக்கூடம். அப்படி அறியாமையிலே இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டே தானே அட்மிஷன் கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப அறியாமையில இருக்கிறவனுக்கு தானே பள்ளிக்கூடம். அப்புறம் அவனுக்கு எதுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்? எவ்வளவு கூத்து கட்டி அடிக்கிறவன் பாரு. அவனே அறிந்தவனாக இருந்தால் பள்ளிக்கூடம் எதுக்கு இல்லையா? அப்ப அறிவு அறியாமையிலே சிக்கி இருக்கிற ஒருவனுக்கு அறியாமையை போக்கி அறிவை புகட்டுவதற்காக பயிற்சி கூடமாக விளங்குவது பள்ளிக்கூடம். அப்படித்தானே? சரி, இப்ப பள்ளிக்கூடம் முடிந்து போகிற பொழுது, கல்வி முடிந்து போன பிறகு அந்த பையனுக்கு அறிவு வந்து விட்டதா வரவில்லையா என்று தீர்மானிப்பது யார்? பையனே வா, நல்ல அறிவு வந்துருச்சுப்பா, எனக்கு மண்டை ஃபுல்லா கனமா இருக்கு, ஏகப்பட்ட அறிவு எனக்கு வந்து சேர்ந்துருச்சுன்னு பையன் முடிவு செய்யறதா? என்னமா ஆசிரியர் முடிவு செய்யணும், ஆசிரியர் முடிவு செய்யணும். அப்ப கல்வி அறியாமையை போக்கிக் கொள்வதற்காக வந்த ஒருவன் பயிற்சி தரப்பெற்று நிறைவு பெற்ற பிறகு அறிவு பெற்றவனா இல்லையா என்று முடிவு செய்ய வேண்டியது ஆசிரியர். இப்ப அறிவு பெற்றாலும் பெறாவிட்டாலும் பொறுப்பு யாருடையது? அறிவு பெற்று விட்டான், யாரு பொறுப்பு? அதுக்கு அறிவு பெற்றதுக்கு அறிவே பெறல, ஜீரோவா வந்தா மைனஸ் ஜீரோவா போறான், யார் பொறுப்பு? இத நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப இதைத்தான் கேட்கிறாரு அவரு. சிவபெருமானை எப்படியாவது சிக்கல்ல மாட்டி விடணுங்கிறதுக்காகவே
கேட்கிறார், நீ வந்து என்னை திருப்பெருந்துறையிலே அழைத்து ஆட்கொண்டாயே, அப்ப நான் அறிவனா இருந்தனா அறியாமையில் இருந்தனா அப்படின்னு கேட்கிறார். நான் அறிவனாக இருந்து விட்டால் நீ என்னை கூப்பிட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஞானம் ஏற்கனவே இருக்க. நான் ஞானமுடையவனாக அறியாமையற்றவனாக இருந்து ஞானமுற்றவனாக இருந்தால் நீ அழைத்து அந்த ஞானத்தை தர வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஞானமே இல்லை, அறிவற்றவனாய் இருக்கிறாங்கிறதுனால தானே இறக்கப்பட்டு நீ கூப்பிட்டு எனக்கு கொடுத்தியா இல்லையா? கொடுத்த. சரி, எல்லாம் கொடுத்து முடிஞ்சதுக்கு பிறகு நீ உன்னுடைய உபதேசங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகு நீ என்னை விட்டு விட்டு போனாயே, நீ போனதற்கு பிறகு எனக்கு அறிவு இருக்குதா இல்லையா கேட்கிற. நான் இப்ப ஞானம் உடையவனா இல்லாதவனா அப்படின்கிறார். எனக்கு ஞானம் வந்து விட்டது என்று சொன்னால் அதற்கும் பொறுப்பு நீதான். எனக்கு ஞானமே வரவில்லை, அறியாமையிலே இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கும் பொறுப்பு நீதான். இப்படி உன்னுடைய பொறுப்பை உணர்ந்து நீ செயல்பட வேண்டாமா? கூப்பிட்டு விட்டு சரியா வரல, இன்னும் முடியல அப்படின்னா அறகுறையிலா என்னை விட்டுட்டு போலாமா? கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் என்னைய இப்ப ஏன் விட்டுட்டு போனேன்னு சொன்னா நீ உனக்கு இன்னும் பக்குவம் இல்லைன்னு. அப்ப ஆளுகிற பொழுது மட்டும் எனக்கு பக்குவம் இருந்ததா? அது இல்லைங்கிறதுனால தானே என்னை கூப்பிட்டு ஆண்டு கொண்ட பிறகு என்ன குறை கண்டாய் என்னை விட்டு விட்டு சென்றாய் கேட்கிற. ஆண்டு கொண்ட பிறகு விட்டு சென்றதற்கு என்ன குறை கண்டாய்? அந்த குறை நீ ஆளப்போகிற பொழுது என்னிடம் இல்லையா? அது புதுசா வந்ததா? அப்பவே தானே இருந்தது. கல்யாணம் பண்றப்பயே பொண்ணு பார்த்தீங்களா? அப்பவே தானே என்ன முழுசா பார்த்தீங்க. அப்போ பார்க்காத குறையெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் புரியுதா உங்களுக்கு? புரியறதுக்காக இதை சொன்னேன். சொல்லி ஆக போறது இல்லைன்னு வச்சுங்க, அது வேற விஷயம். அது அவ்வளவுதான். அப்பதான் ஒரு முடிவுக்கு வருவா, சரி கடவுள் இருக்கிறார். இவ்வளோ தூரம் பார்த்து இப்படித்தான் அமையணும்னு இருந்ததுன்னா சரி, அப்ப கண்ட்ரோல் நம்ம கிட்ட இல்லை, எங்கேயோ இருந்திருக்கு. நாம தான் நம்ம கிட்ட கண்ட்ரோல் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ரொம்ப அழகு. அறிவனே அமுதே அடிநாயினேன், அடிநாயினேங்கிறாரு. நான் இந்த அடியார்கள் அன்பர்களை எல்லாம் பார்க்கிற பொழுது எனக்கு எந்த ஸ்டேட்டஸும் கிடையாது, எனக்கு ஸ்டேட்டஸே கிடையாதுங்கிறார். நான் எந்த விதத்திலையும் என்னை அடியான்னு சொல்லிக்கிறதுக்கோ அல்ல ஒரு அன்பன்னு சொல்லிக்கிறதுக்கோ எந்த ஸ்டேட்டஸும் எனக்கு கிடையாதுங்கிறார். தைரியமா சொல்றாரு. நான் 5 எழுத்து மந்திரம் சொல்லுவேன், திருநீர் பூசுவேன், கோயிலுக்கு போவேன், நான் பேசுவேன். இதை வச்சுக்கிட்டு என்ன ஒரு பெரிய அன்பண்ணுன்னா நானும் கிளைம் பண்ணதில்லை, யாரும் சொன்னதில்லை. நீ தான் என்னவோ பெரிய ஆள் மாதிரி கூப்பிட்டு நீயே எல்லாம் பண்ண. நீ கூப்பிடும் போது நான் அவ்வளவு பெரிய புத்திசாலியாவா இருந்தேன் இல்லையே, அவ்வளவு பெரிய புத்திசாலி. அப்ப நீ தானே என்னை ஆட்கொண்டாய். அறிவனா கொண்டோ என்னை ஆண்டது. இவன் சிறந்த அறிவன், சிறந்த ஞானி, சிறந்த தத்துவங்களை உணர்ந்தவனாக இருக்கிறான், இவனை ஆட்கொள்ளலாம் அப்படின்னு நான் நீ ஆட்கொண்ட இல்ல. ஐயோ ஒன்னும் தெரியாதவனா இருக்கிறானே, அன்பு மட்டும் ஏதோ தத்தைக்கா புத்தைக்கான்னு பேசுறான், இவனுக்கு ஏதாவது நம்ம செய்வோம் அப்படின்னு தானே ஆட்கொண்டீர். ஆட்கொண்ட பிறகு குற்றம் காண்பது தவறு இல்லையா சாமி? ஏதோ ஒரு குற்றம், என்னையோ தப்பு இருக்கு அப்படின்னு நீ விட்டுட்டு போயிட்டீர, எல்லாரையும் கூட்டிட்டு போனீரு, என்னை விட்டுட்டு போலாமா? விட்டுட்டு போலாமா? யார்கிட்ட போய் புலம்புறது சாமி? ஆரோட நோகன் ஆருக்கு எடுத்து உரைக்கேன். என்னால அது ஜீரணிக்கவே முடியல சாமி. நான் யாரு முகத்திலையும் முழிக்க முடியல, யாருக்கிட்டையும் எனக்கு இந்த உலகத்திலேயே கூட எனக்கு எந்த விருப்பமும் இல்லாம இருக்கு, யாரு முகத்திலையும் பேசுறதுக்கு தோண மாட்டேங்குது. எனக்கு திரும்ப 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 வருவது என்னை விட்டுட்டு போயிட்டியே, என்னை விட்டுட்டு போயிட்டியே, என்னை விட்டுட்டு போயிட்டியே தானே திரும்ப திரும்ப வருது. நீ எவ்வளவு பெரிய சிறப்பு செய்திருந்தாலும் அந்த சிறப்பை எல்லாம் மீறி நிற்பது என்னை நீ விட்டு பிரிந்து போனது. நீ வந்த மகிழ்ச்சியை எண்ணுவதை காட்டிலும் நீ பிரிந்து போன துயரத்தை அல்லவா நான் அதிகமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன்.
அறிவிலாமை அன்றே கண்டது. அறிவிலாமல் இருந்ததை நீ அப்பொழுதே பார்த்துட்ட, அன்றே கண்டது. என்னைக்கு நீ திருப்பெருந்துறையில கண்டியோ அன்னைக்கே நீ என்ன பார்த்த இல்லையா? அப்படிதான் தேவரீர் அப்ப என்ன எப்படி பார்த்தீரோ அப்படிதான் நான் எப்பவுமே இருந்திருக்கிறேன். நீ பார்க்கும்போது பெரிய ஞானி மாதிரியும், அதுக்கப்புறம் நீர் ஆட்கொண்டதுக்கு பிறகு பார்த்தா ஞானத்தில் கொஞ்சம் குறைச்சல் இருக்கிற மாதிரியும், சரி இவனை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரட்டுங்கிற மாதிரியும் நீ விட்டுட்டு போயிருக்கிறியே, அது உண்மையா என்று கேட்கிறார். அறிவிலாமை அன்றே கண்டது ஆண்ட நாள். ஆண்ட நாள். சரி, இப்ப நான் அறிவனோ அல்லனோ அதையா சொல்லு. அறிவனோ அல்லனோ, அறிவனோ அல்லனோ, நீ வந்து உன்னை தரிசனம் பண்ணி உபதேசம் கேட்டதுக்கு பிறகு நான் வந்து இப்ப உன்னுடைய அந்த பேரானந்தத்தை உணரக்கூடிய தகுதி பெற்றிருக்கிறேனா இல்லையா? அதுதான் அறிவனோ அல்லணுங்கிறது நான் அறிவுடையவனா அல்லனாங்கிற பொருள் அல்ல. உன்னுடைய பேரானந்தத்தை பெறுவதற்குரிய தகுதி உடையவனா இல்லையா? பேரானந்தத்தை பெறுவதற்குரிய தகுதி உடையவன்னா குடிபெயர்ப்ப. பேரானந்தம் பெறுவதற்குரிய தகுதி இல்லைங்கிறதுனால தேவரீர் விட்டுட்டு போயிருந்தால் அப்ப என்னை ஆட்கொண்டதனுடைய பயன் என்ன? பேரானந்தம் பெறுவது தானே. அப்படி என்றால் ஆட்கொண்டீர், பேரானந்தம் பெறுவதற்குரிய தகுதி வந்திருக்கிறது. பேரானந்தம் பெறுவதற்குரிய தகுதி வந்தால் என்னை விட்டு விட்டு போய் இருக்க மாட்டீர். ஒண்ணுக்கு ஒண்ணு டேலி ஆகலையே சாமி, இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடு சாமின்னு கேட்கிறார். நம்மாலேயே சரி பண்ண முடியல. சாமி எப்படி சொல்லுவார்? புரியல அவருக்கு. அவர் என்ன கேட்கிறார்? ஆட்கொண்ட போது பக்குவம் இல்லாத நிலையில நான் இருந்தேன். அப்ப நீங்க ஆட்கொள்ளுகிற பொழுது என்ன காரணத்தினாலே ஆட்கொள்ளுகிறீர் அப்படின்னா, பேரானந்தம் பெறுவதற்குரிய தகுதி பெற வேண்டும் என்பதற்காக ஆட்கொண்டீர். அப்புறமா விட்டுட்டு வான்னு சொல்லிட்டு போய் இப்ப பேரானந்தம் பெறுவதற்கு தகுதி வந்துதா இல்லையான்னு தெரியல. தகுதி வந்துதா இல்லையான்னு தெரியல. ரொம்ப அற்புதமான நாலேஜ் இருக்குப்பா. நீ இந்த பரீட்சையை எழுதிட்டு சொல்லி பேப்பரை கொடுத்துட்டு பேனாவையும் கொடுத்துட்டு நீ பரீட்சையை எழுது, உனக்கு மிக உயர்ந்த அந்த உத்தியோகத்தை கொடுத்துடலாம், நீ பேசுறது கொள்றது எல்லாமே சிறப்பா இருக்கு, சொல்ற பதிலாம் சிறப்பா இருக்கு, இதை மட்டும் பரீட்சையை எழுது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு பரீட்சை எழுதி கையில கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பேப்பரை வாங்கிட்டு ரிசல்ட் வில் பி அனௌன்ஸ்ட் இன் 1 or 2 days அப்படின்ட்டு எடுத்துட்டு போயிட்டாருன்னு வச்சு. அறிவனோ அல்லனோ, பேரானந்தம் பெறுவதற்குரிய தகுதி இருக்கா இல்லையா அதை ஒண்ணுமே சொல்லாம சாமி கிளம்பி போயிட்டார். சாமி ரிசல்ட் தில்லையில ரிசல்ட் ஜூன் 4 வெளியிடப்படும். அப்படி இருட்டாரு. எப்படி இருக்கும்? இல்ல மணிவாசகருக்கு கேட்கிறேன், நீங்க வேற எப்படி நினைக்கிறது? அறிவனோ அல்லனோ சாமி அருள் ஈசனே. தகுதி இருக்கிறதுன்னு மட்டும் சொல்லிடு, தரத கொஞ்சம் முன்ன பின்னத்தா. தகுதி இருக்குன்னு மட்டும் அனௌன்ஸ் பண்ணிடு, முன்ன பின்னத்தா. உனக்கு பேரின்பம் பெறுவதற்குரிய தகுதி வந்து விட்டது. பேரின்பம் பெறுவது உனக்கு ஜாப் அஷ்யூர்டு, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஜாயினிங் டைம் எப்பன்னு மட்டும் சொல்றேன், அப்போ வந்து ஜாயின் பண்ணிக்க. அந்த மாதிரி சொன்னா கூட நான் பொறுத்துக்கிட்டு இருப்பேன். நான் பேரின்பம் பெறுவதற்கு தகுதி உள்ளவனா இல்லையானே சொல்லலைன்னா நான் எந்த நிலையில இருக்கிறதுன்னு கேட்கிறேன். பேரின்பம் பெறுவதற்குரிய தகுதி உள்ளவன் என்று சொன்ன காரணத்தினாலேயே உடனே பேரின்பம் தந்துவிட வேண்டும், அழைத்து போக வேண்டும் என்று சொல்லவில்லை. நீ பேரின்பம் பெறுவதற்குரிய தகுதி உடையவன் ஆகிவிட்டாய் என்று சொன்னாலே போதும், காத்து கிடக்க தயாராக இருக்கிறேன். இல்லையா? மிகச்சிறந்த மாப்பிள்ள அவர் சொல்லுகிறார், நான் ஊருக்கு போய் உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, பொண்ணு பிடிக்குதுன்னு சொல்லுங்க, பிடிக்கிறது பிடிச்சிருச்சுன்னு சொல்லுங்க, நாங்க வெயிட் பண்றோம். நீங்க எப்ப வேணா நீங்க அமெரிக்கா போயிட்டு வாங்க, எல்லாம் அங்கே எழுதிட்டு வாங்க, அதெல்லாம் பண்ணுங்க, பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பிடிக்குதா பிடிக்கலையா அதை சொல்லுங்க. இல்லைங்க, அதுதாங்க கேட்கிறாரு. என்ன பிடிச்சதா பிடிக்கலையா சாமி? நீர் பிடிச்சிருக்கிறீரா விட்டுருக்கிறீரான்னு தெரியல, நான் தனியா இருக்கிறேனா இல்லை உம்மோட சேர்ந்து இருக்கிறானான்னு தெரியல அப்படிங்கிற என்று சொல்லி இந்த அளவில் இதனை நிறைவு செய்து நாம்
மீண்டும் அடுத்த வாரம் அனுபோக சுத்தி என்கிற பகுதியை சிந்திக்கலாம். நம்முடைய ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் விழா ஒன்று சனிக்கிழமை காலையில் இருக்கிறது. முடிந்த அன்பர்கள் பாரதிய வித்யா பவன் மயிலாப்பூர் அங்கே வரலாம். அங்கே வந்து 6666 பாடல்களும் தேர்ந்தெடுத்த பாடல்களுக்கு விளக்க உரையோட வெளியீட்டு விழா நடக்கிறது. நம்முடைய குருமகா சன்னிதானம் ஸ்ரீ ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் எழுந்தருளி அவர்கள் அந்த குறுந்தகடி அந்த விரலியை வெளியிடுகின்றார். அடியனும் அங்கே 5-6 மண்டலம் பற்றி பேச இருக்கிறேன். முடிந்த அன்பர்கள் யாருக்காவது பத்திரிக்கை வேணும்னு கேட்டால், ஏன்னா பத்திரிக்கை ரொம்ப குறைச்சலாக இருக்கு, வரலாங்கிற அபிப்பிராயத்தில் யாராவது இருப்பார்களே ஆனால் அவர்கள் உதவி ஆசிரியரிடம் பத்திரிகையை பெற்றுக்கொள்ளலாம். நிறைய இல்லை, பத்திரிக்கை கொஞ்சமாக இருக்கிறது, வேணுங்கிற பெற்றுக்கொள்ளலாம். 1ஆம் தேதி ஜூன் 1 காலை 8:30 மணிக்கு பாரதிய வித்யா பவன் மயிலாப்பூர் நீங்கள் வரலாம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.